வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் புக். இன்றைய வகுப்புல முகலாய பேரரசு பாடம் தான் வந்து பார்க்க போறோம். இது 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ முகலாயர்கள் குறித்து நம்மளுக்கு 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்லயும் கொடுத்திருக்காங்க. முகலாய பேரரசுங்கிற தலைப்புல இருக்கு. அந்த பாடமும் நீங்க படிக்கணும். 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த முகலாய பேரரசும் நீங்க படிக்கணும். ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல இருக்கக்கூடிய முகலாய பேரரசுக்கு ஒரு டீடைல்டு வீடியோ கிளாஸஸ் கொடுத்தாச்சு. நீங்க எப்பவுமே லோயர் ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கக்கூடிய லெசன்ஸை நீங்க படிச்சுட்டு அதுக்கடுத்து ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதாவது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்னா அங்க ஒரு அவுட்லைன் கொடுத்திருப்பாங்க. அந்த அவுட்லைனை பேஸ் பண்ணி தான் இங்க ஸ்டோரிய வந்து எலாபரேட்டா சொல்லியிருப்பாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் எப்பவுமே லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத படிங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல கொடுத்திருக்கக்கூடிய முகலாய பேரரசு பாடத்துக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிளாஸஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. நம்மளுடைய சேனல்ல ஹிஸ்டரி பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சோ இன்றைய வகுப்புல இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய 14th லெசனான முகலாய பேரரசை பார்க்கலாம். இந்த லெசன் வந்து கொஞ்சம் லென்த்தியான லெசனே சொல்லலாம். ரொம்ப டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. சோ அதனால இந்த லெசனை மட்டும் ஒரு 3 வகுப்புகளா பார்க்கலாம். அதாவது தோற்றத்திலிருந்து அக்பர் வரைக்கும் இருக்கக்கூடியத முதல் வகுப்புலையும், அடுத்தது ஜஹாங்கீர்ல இருந்து அவுரங்கசீப் வரைக்கும் இருக்கக்கூடியத 2வது வகுப்புலையும், கடைசியா முகலாயர்களுடைய நிர்வாகம், கலை, கட்டிடக்கலைகள் பற்றியும் வந்து பார்க்கலாம். சோ இன்றைய வகுப்பு தோற்றம்ல இருந்து அக்பர் வரைக்கும் இருக்கக்கூடியதுதான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ரீட் பண்ணிக்கலாம். இந்தியாவின் மீது மேற்கு வடமேற்கு திசைகளில் இருந்து மகா அலெக்சாண்டர் காலம் தொடங்கி நூற்றாண்டுகளின் ஊடாக பலமுறை படையெடுப்புகள் நடைபெற்றுள்ளன. வட இந்தியாவின் பல பகுதிகள் இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள், ஆப்கானியர்கள் போன்ற அந்நியர்களால் ஆளப்பட்டுள்ளன. மங்கோலிய செங்கிஸ்கான், துருக்கிய தைமூர் ஆகியோரின் வழித்தோன்றல்களான முகலாயர்கள் இந்தியாவில் ஒரு பேரரசை நிறுவினார்கள் அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய இந்தியாவை பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு மேப் இருக்கும். சோ இந்த இந்தியா பகுதி, இது வந்து பாகிஸ்தான் பகுதி, இது ஆப்கானிஸ்தான் பகுதி, இந்தாண்ட உஸ்பெகிஸ்தான், ஈரான், துருக்கி, அடுத்தது கீழே பாத்தீங்க அப்படின்னா அரேபிய நாடுகள், ஓமன், இதெல்லாமே சவுதி அரேபியா, இதெல்லாமே இருக்கும். சோ இப்படி நம்முடைய நாட்டுக்கு வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இந்தியாவை, அதாவது அலெக்சாண்டர் காலத்துல இருந்தே பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் மீது படையெடுத்து வந்திருக்காங்க அப்படின்றாங்க. சோ இது மட்டும் இல்லாம நம்மளுடைய வட இந்தியாவுல இந்தோ கிரேக்கர்களும், சாகர்கள், குஷானர்கள், ஆப்கானியர்கள், இப்ப பார்த்தோம்ல, சோ அந்த வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்கானியர்களும் இந்திய பகுதிகளை பல நூற்றாண்டு காலமாக ஆட்சி செய்திருக்காங்க. குப்தர்களுக்கு அப்புறம் குஷானர்கள், அந்த இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் குப்தர்களுக்கு முன்னாடி. ஓகேங்களா? சோ இதுதான். அப்படி இருக்கும் பொழுது மங்கோலிய தலைவனான செங்கிஸ்கானும் வந்து இந்தியாவில் படையெடுத்து இந்தியாவின் மீது கொள்ளையடித்து சென்றிருக்கின்றான். கஜினி கொள்ளையெடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி மேற்கு பகுதியிலிருந்தும் வடமேற்கு பகுதியிலிருந்து வந்த ஆட்சியாளர்கள் இந்தியாவின் மீது ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. சோ இப்ப பாபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தை வழியில தைமூர், தாயுடைய வழியில மங்கோலியன். சோ அப்ப 2 பேருக்கும் சேர்ந்த ஒருவரா இருக்கக்கூடியவர் தான் பாபர். அப்படிப்பட்ட அந்த பாபர் தான் இந்தியாவுல முகலாய அரசு அப்படிங்கறத முகலாய பேரரசாக உருவாக்கி விட்டு போனவர். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. மங்கோலிய செங்கிஸ்கான், துருக்கிய தைமூர், தைமூர்ஸ் வந்து துருக்கியன்ஸ், அதுவே செங்கிஸ்கான் வந்து மங்கோலியன்ஸ் ஆகியோரின் வழித்தோன்றல்களான முகலாயர்கள் இந்தியாவில் ஒரு பேரரசை நிறுவினர். அப்பேரரசு 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தது. 3 நூற்றாண்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 ஆண்டு காலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப 300 ஆண்டு காலங்களுக்கு மேலாக இந்தியாவுல இந்த முகலாயர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அது எப்படி மேம் 1526ல முதல் பானிபட் போர்ல வின் பண்ணாங்க. சோ பாபர் ஆட்சி அமைச்சாங்க. இறுதியா பாத்தீங்கன்னா 1707 அவுரங்கசீப். சோ எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1.25 நூற்றாண்டு தானே வருது. இங்க எப்படி 3 நூற்றாண்டு அப்படின்னு கொடுத்திருப்பீங்கன்னு நீங்க நினைப்பீங்க. அவுரங்கசீப் இறந்த உடனே முகலாய பேரரசு அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரல. அவுரங்கசீப் வந்து அதாவது ஒரு சிறிய அரசு பேரரசாக மாறணும் அப்படின்னா பல்வேறு நிலப்பகுதிகள் அவங்களுக்கு கீழே இருக்கணும். அதுதான். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும் பொழுது பல்வேறு நிலப்பகுதிகள் அதாவது விரிவான நிலப்பகுதி வந்து என்னைக்கு குறுகிய நிலப்பகுதி ஆகுதோ அப்ப அந்த பேரரசுங்கிறது அரசு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்துடும். அப்படிதான். சோ அப்ப
அவுரங்கசீப் இருந்த வரைக்கும் அது பேரரசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய நிலப்பகுதிகள் குறுகினதுனால அது ஒரு சாதாரண அரசாக, சின்ன அரசாக அங்கங்க ஆட்சி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசாக மாறிடுச்சு. அப்போ எது வரைக்குமே முகலாயர்கள் இருந்தாங்கன்னா 1857 பெரும் புரட்சி நடக்கிற வரைக்குமே இருந்தாங்க. அப்ப 1526ல ஸ்டார்ட் பண்ணி 1857னா கிட்டத்தட்ட ஒரு 325 ஆண்டு காலங்கள். சோ அப்படிங்கும் பொழுது 3.25 நூற்றாண்டு வரைக்கும் முகலாயர்கள் இந்தியாவுல ஆட்சி செஞ்சிருக்காங்க. அததான் இந்த இடத்துல 3 நூற்றாண்டுகள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அவர்கள் அந்நிய தேசங்களை சார்ந்த ஆட்சியாளர்களாக கருதப்படவில்லை. மாறாக இந்திய அரச வம்சாவளியினராகவே கருதப்பட்டு வந்தார்கள். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்படி அவர்கள் வந்து துருக்கியை சேர்ந்தவர்களாகவும் செங்கிஸ்கானுடைய பரம்பரையாகவும் இந்த ரெண்டுடைய கலப்பாகவும் இங்க வந்து ஆட்சி செய்ததால் அவர்கள் அந்நியர்கள் தான். ஆனாலும் அவர்களை இந்திய மக்கள் அந்நியர்களாக பார்க்கவில்லை அப்படின்றாங்க. சோ அப்ப அவங்களுடைய நிர்வாகம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. சோ அவங்கள ஒரு இந்திய வம்சாவளியினரா தான் கருதி இருக்கிறாங்க. முகலாய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர் அவர்கள் நிறுவனாரு. எப்போ அப்படின்னா 1526ல முதலாம் பானிபட் போர் நடக்கும். யாருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. அதாவது முகலாயர்களுக்கு முன்னாடி இந்த இந்திய திருநாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் யார் அப்படின்னா டெல்லி சுல்தானியர்கள். அந்த டெல்லி சுல்தானியத்துல 5 வம்சங்கள் இருக்கும். அதுல கடைசி வம்சம் லோடி வம்சம். அந்த லோடி வம்சத்துல பஹலூல் லோடி, சிக்கந்தர் லோடிக்கு அடுத்து இப்ராஹிம் லோடி ஆட்சி அமைப்பாரு. சோ இப்ராஹிம் லோடியோடைய அந்த தில்லி வம்சமானது, தில்லி சுல்தான் வம்சமானது ஒளிந்து விட்டதுனே சொல்லலாம். ஏன்னா இப்ராஹிம் லோடி பாபரோட போட்டி போடும் பொழுது பாபரோட தோற்திருவாரு இப்ராஹிம் லோடி. சோ அதனால டெல்லி சுல்தானியமானது முகலாய பேரரசாக மாற்றம் அடைந்திருக்கும். சோ இதுதான் வந்து இவங்க எப்படி உள்ள வந்தாங்க அப்படிங்கிறது. சோ இதுக்கு பின்னாடி பல கருத்துக்கள் இருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்ராஹிம் லோடி தோத்ததுக்கு பல சதிகள் இருந்திருக்கு. பாபருக்கு பல ஹெல்ப் எல்லாம் பண்றேன்னு சொல்லி ஒரு சிலர் எல்லாம் இருந்தாங்க. சோ அதனாலதான், அதாவது இப்ராஹிம் லோடியுடைய சொந்தக்காரர்கள் செய்த சூழ்ச்சியினால்தான் அந்த தில்லி சுல்தானியமானது அழிந்ததுனே சொல்லலாம். இவ்வாறு இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய பேரரசு தொடங்கி 1526 முதல் 1857 வரை நீடித்தது. கிட்டத்தட்ட ஒரு 3.25 நூற்றாண்டு தொடர்ந்து இருக்கின்றது. முகலாய வம்சத்தைச் சேர்ந்த 6 முக்கியமான அரசர்களான பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் ஆகியோர் இந்திய வரலாற்றில் தங்கள் தடங்களை பதித்தனர் அப்படின்றாங்க. அதாவது 1526ல முதலாம் பானிபட் போர்ல இருந்து 1857 பெரும் கிளர்ச்சி வரைக்கும் இந்த முகலாய பேரரசு நீடித்திருந்தது. இதுல சிறந்த ஆட்சியாளர்கள், குறிப்பிடத்தக்க ஆட்சியாளர்கள், ஒரு பேரரசாக இருக்கும் பொழுது ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் தான். யார் யாரு அப்படின்னா பாபர், அரசை தோற்றுவித்த பாபர் அவர்கள், அவருடைய மகன் ஹுமாயூன், ஹுமாயூனுடைய மகன் அக்பர், அக்பருடைய மகன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீருடைய மகன் ஷாஜகான், ஷாஜகானுடைய மகன் அவுரங்கசீப். அவுரங்கசீப் பல்வேறு கழகங்களினால் அந்த பல்வேறு பகுதிகளாக இந்த நாட்டுடைய பல்வேறு பகுதிகள் முகலாயர்களோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே அப்படி அப்படியே பிரிஞ்சு புதிய புதிய அரசுகளாக, பாமினி சுல்தான்களாகவும், மராத்தியர்களாகவும், பல்வேறு அரசுகளாகவும் தோற்றம் பெற்றது. பல்வேறு குறுநில மன்னர்களாக சின்ன சின்ன அரசா வந்து அவுரங்கசீப்க்கு அப்புறம் மாறுச்சு. அததான் விஜயநகர பாமினி அரசுகள், தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். ஓகேங்களா? அடுத்தது இந்திய வரலாற்றில் தங்கள் தடங்களை பதித்தனர். 1707 அவுரங்கசீப் மறைவை தொடர்ந்து பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. ஒரு சிறிய அரசாக மாறுச்சு. என்றாலும் 1707 இருந்து 1857 வரை முகலாய அரசானது பெயரளவுக்கு ஒரு அரசாங்கமாக இயங்கிக் கொண்டுதான் வந்தது. 1.5 நூற்றாண்டுக்கு பின்னர் 1800, அதாவது 1707 இருந்து 1857னா கிட்டத்தட்ட ஒரு 150 வருடம். அதான் 1.5 நூற்றாண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ இந்த 1.5 நூற்றாண்டுக்கு பின்னர் 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த பெரும் கிளர்ச்சியின் காரணமாக இங்கிலாந்து அரசியாருடைய ஆட்சியாக மாற்றப்பட்டது. அதான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கையில இருந்த அந்த ஆட்சியானது என்ன பண்ணுச்சு, இங்கிலாந்து பிரிட்டிஷோடைய கண்ட்ரோல்ல டைரக்டா பிரிட்டிஷோட ரூலுக்கு கீழே வந்துருச்சு. சோ அது வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷோட ரூலா மாறினதுக்கு அப்புறம் முகலாய ஆட்சி ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ அதுதான் ஆங்கிலேய அரசியாரின் வசமான போது ஆட்சி ஆங்கிலேயரின் கைகளுக்குள் சென்றது. முகலாய பேரரசு அதனுடைய அதிகாரத்தின் உச்சத்தில் ஆப்கானிஸ்தானிலிருந்து வங்காளம் வரையிலும், அதாவது சவுத் சைட் இது வெஸ்ட் சைட் மேற்கு பகுதி பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தாண்ட பாத்தீங்கன்னா வங்காளம் வரைக்கும் இருந்துச்சு. அதே மாதிரி மேல வடக்கு பகுதியில காஷ்மீர்ல இருந்து தெற்கே தமிழகம் வரையிலும் பரவி இருந்துச்சு இந்த முகலாயர்களுடைய ஆட்சி.
இந்தியா முழுவதிலும் மையப்படுத்தப்பட்ட ஒரு சீரான நிர்வாக அமைப்பை முகலாயர்கள் உருவாக்கினார்கள். என இந்தியா அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி கிடையாது, எவ்வளவு பெரிய ஒரு பகுதி. பல கிராமங்கள், பல நாடுகள், பல தேசங்கள் சேர்ந்ததாக இருக்கக்கூடியதான் ஒரு இந்தியா அப்படிங்கிற இந்த தேசமானது. ஓகேங்களா? சோ ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. சோ அப்படிப்பட்ட அந்த நிலப்பரப்பை இந்த முகலாயர்கள் ஒரு மையப்படுத்தப்பட்ட சீரான நிர்வாக அமைப்பினை கட்டமைத்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். முகலாயர்கள் குறிப்பாக அக்பர் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரே நாட்டினராக ஒன்றிணைத்து ஒரு கூட்டு தேசிய அடையாள அரசியலை உருவாக்கினார். மேலும் இந்தியாவை செழுமைப்படுத்திய மகத்தான கலை, கட்டிடக்கலை, இலக்கிய பாரம்பரியத்தையும் விட்டு சென்றார். ரொம்பவே முக்கியமானவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகலாய ஆட்சியில் அக்பரை சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு முன்னாடி ஒரு லைன் பார்த்தோம், அந்நியர்களா இவர்கள் இருந்தால் கூட மக்கள் வந்து இவர்களை இந்திய வம்சாவளிகளாகவே பாவித்தார்கள் அப்படின்னு. அதற்கான முக்கிய காரணம் வந்து அக்பரை சொல்லலாம். ஏன்னா அக்பர் வந்து பல்வேறு மதத்தவரையும் மத வேறுபாடு கருதாமல் எல்லாரையும் அவையில உயர் பதவிகள்ல அமர்த்தினாரு. எல்லாருக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. சோ அந்த மாதிரி பல நல்ல சீர்திருத்த முறைகளை கொண்டு வந்ததுனால இந்த அரசானது ஒரு அந்நியருடைய அரசாக இல்லாமல் இந்த மண்ணை சார்ந்தவருடைய ஒரு அரசாகவே போற்றப்பட்டது. ஓகேங்களா? சோ இப்படிப்பட்ட இவர்களுடைய ஆட்சியை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல பாபர் அவர்கள். பாபருடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர். பாபரை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சோம். இவர் வந்து தன்னுடைய 11 வயதுல தன்னுடைய தந்தை இழந்துருவாரு. இவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். அதாவது அவருக்கு 11 வயசு இருக்கும் பொழுது உஸ்பெகிஸ்தான்ல இருக்காரு. உஸ்பெகிஸ்தான்ல இருக்கவங்க தான் உஸ்பெக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த உஸ்பெக்குகள் அந்த இருக்கக்கூடிய அந்த சூழல்ல பாபருடைய அப்பா இறந்த உடனே பாபர் தன்னுடைய 11 வயதுல ஆட்சியை வந்து ஏத்துக்கிறாரு. சோ அப்படி அவர் அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உஸ்பெக்குகளுடைய சூழ்ச்சியின் காரணமாக அவர் ஏத்துக்கிட்ட அந்த கொஞ்ச நாட்கள்லயே அந்த அரசை வந்து கைவிட மாதிரி ஆகி போயிடும். சோ அப்ப நாட்டை இழந்துருவாரு. நாட்டை இழந்து ஒரு 10 வருஷம் என்ன பண்றதுனே தெரியாம சுத்துவாரு. அதுக்கப்புறம் தான் ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரான காபூலை கைப்பற்றி அங்கிருந்து மறுபடி பட்டுப்பாதை வழியாக, அதாவது பட்டுப்பாதை வழியாகத்தான் ஆப்கானிஸ்தானுக்கே வந்திருப்பாரு. சோ ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய காபூலை கைப்பற்றி அதுக்கப்புறம் தன்னுடைய முன்னோர்களான தைமூர் படையெடுப்பு 1398 நடந்திருக்கும். அந்த மாதிரி மறுபடியும் ஒரு படையெடுப்பை மேற்கொண்டு இந்தியாவுல ஒரு வலுவான அரசாங்கத்தை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பாபர் இந்தியாவை நோக்கி வச்சிருப்பாரு. சோ அந்த நேரத்துல சமயோஜிதமா வந்து யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌலகான் லோடியும் ராணா சங்கா, அதாவது இந்தியாவை அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய டில்லி சுல்தானுக்கு கீழே இருக்கக்கூடிய தௌலகான் லோடியும் ராணா சங்காவும் பாபருக்கு அழைப்பு விடுப்பாங்க. இவங்களுடைய ஆட்சி முறை எங்களுக்கு பிடிக்கல, நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பாபர் அவர்கள் மீது போர் தொடுத்து வருவாரு, வெற்றி கொள்வாரு. வெற்றி கொண்டு வந்து தில்லி சுல்தானியத்திற்கு ஒரு முடிவு கட்டி ஒரு மிகப்பெரிய மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாரு. யார் பாபருக்கு அழைப்பு விடுத்தார்களோ அந்த ஆப்கானியர்களும் ரஜபுத்திரர்களும், அதாவது ஆப்கானியர்கள் அப்படிங்கும் பொழுது யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா தௌலகான் லோடி வம்சத்தை குறிப்பிடுகிறார்கள். ரஜபுத்திரர்கள் அப்படின்னு யாரை குறிப்பிடுகிறார்கள்னா ராணா சங்கா, அவங்களுக்கு கீழே இருந்த முன்னாடி இந்திய அவை ஆட்சி செய்திருக்கக்கூடிய இந்து மன்னர்களை வந்து ரஜபுத்திரர்கள்னு குறிப்பிடுறாங்க. சோ இவர்கள் தான் அவர்களை பாபர் அவரை வர சொன்னது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கே பாதகமா இருக்கும்ல. சோ அதனால அவர்கள் பின்வாங்குவார்கள். முகலாயர்களுக்கு எதிராக பல கலகங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால என்ன பண்றாருன்னா பாபர் இவர்கள் அடக்கணும்னு ஒரு 3 முக்கியமான போரை செஞ்சிருப்பார். இவ்வளவுதான் பாபருடைய வாழ்க்கையில நடந்தது. சோ அதுதான் இங்க தகவல்களா டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள், அதாவது மத்திய ஆசிய பகுதிகளில் இருக்கக்கூடிய உஸ்பெக்குகள் துருக்கிய இனக்குழுதான். இந்த பாரசீகம் அப்படின்னாலே துருக்கி, ஈரான் பகுதிகளை சேர்ந்தவர்களைத்தான் வந்து பாரசீகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவர்களும் அந்த முகலாயர்களும் பாரசீகர்கள் தான். சோ இப்ப மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள் துருக்கிய இனக்குழுக்கள், சாபாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானை ஆட்சி செய்த அரச வம்சத்தினர், ஷியா முஸ்லிம் பிரிவை சார்ந்தவர்கள் அவர்கள். ஓகேங்களா? முஸ்லிம்கள்ல பல வகையான பிரிவுகள் இருக்கு. அதுல ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் தான் இந்த சாபாவிக்கள். ஈரானை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரச வம்சத்தினர் வந்து சாபாவிக்கள்னு சொல்லுவாங்க. அந்த சாபாவிக்கள் வந்து ஷியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா? இதுவே மத்திய ஆசியாவில இருந்தவங்க உஸ்பெக்குகள்னு சொல்லக்கூடிய துருக்கிய இனக்குழுக்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உதுமானிய துருக்கியர்களும் இருக்காங்க. உதுமானிய துருக்கியர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்னி முஸ்லிம் பிரிவை சார்ந்தவர்கள் தான் உதுமானிய துருக்கியர்கள்னு சொல்றோம். சோ இவங்க எல்லாத்தையுமே மொத்தமா வந்து துருக்கியர்கள்னு சொல்லிடலாம். சோ இப்படிப்பட்ட இவர்களுக்கிடையே நடந்த மேலாதிக்க போட்டி சாமர்கண்ட் பகுதியின் அரசரான அதாவது பர்கானா
சோ அந்த பர்கானாவுடைய அரசரான பாபரை தனது வாழ்க்கை வளத்துக்காக வாய்ப்புகளை தேடி வேறு இடங்களை தேடி செல்ல கட்டாயப்படுத்தியது. ஏன்னா இவர்களுடைய அந்த சூழ்ச்சி, அங்க நடந்த போட்டி, அது எல்லாமே பாபருடைய இளம் வயதுல அவர் ஆட்சிக்கு ஏற்றிருப்பாரு. உஸ்பெகிஸ்தான்ல பர்கானா அப்படிங்கிற ஒரு அரசை அவர் பொறுப்பேற்றிருப்பாரு. சோ அப்படிங்கும் பொழுது அந்த சின்ன இளம் வயதுல இருந்ததுனால அவரால இவங்களுடைய போட்டிகள் எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்க முடியல. அதனால விரைவாகவே அவர் வந்து அந்த நாட்டை இழந்துருவார். அதனால தனக்கு நாடு இல்லாதனால தனக்குன்னு ஒரு நாடு ஆட்சி செய்ய வேணும் இல்ல. அதனால பல இடங்களை, தேசங்களை நோக்கி தேடி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியது பாபருக்கு. வரலாற்று ரீதியாக மத்திய ஆசிய நாடுகள் பட்டுப்பாதை வழியாக இந்தியாவோடு செய்த வர்த்தகம் அவர் செல்ல விரும்பிய இடத்தை பற்றிய தேவையான தகவல்களை அவர்களுக்கு வழங்கியது. அதாவது நம்மளுக்கு தெரியும், இந்தியால பல நூற்றாண்டு காலமாக, பல ஆயிரம் ஆண்டுகளுக்காக என்ன நடக்குது அப்படின்னா வர்த்தகங்கள், பல்வேறு நாடுகளோட வர்த்தகம் நடக்குது. கடல் வணிகத்தின் மூலியமாகவும் நில வணிகம் மூலியமாகவும் வர்த்தகமானது தொடர்ந்து நடக்குதுன்னு. சோ அப்படி இந்த பாபருக்கு முன்னாடி இந்தியாவில இருந்து பல்வேறு நாடுகளுக்கு அந்த வர்த்தக குறிப்புகள்லாம் இருக்குல்ல, அந்த வர்த்தக குறிப்புகள் வழியாக இந்தியாவில இருக்கக்கூடிய செல்வங்கள் என்ன, அந்த செல்வங்களை நாம் அடைந்தால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அடைய முடியும், அப்ப அந்த செல்வங்களை நாம் அடைய வேண்டும் என்றால் எந்த வழியாக இந்தியாவுக்கு செல்ல வேண்டும், எப்படி படையெடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற எல்லா வகையான தகவல்களையும் அந்த வணிக குறிப்புகள் தான் பாபருக்கு வழங்குது. சோ அப்ப இது மேற்கு பகுதியில இருந்தும் சரி, வடமேற்கு பகுதியில இருந்தும் இந்தியாவிற்குள்ள நுழையணும் அப்படின்னா அந்த பட்டுப்பாதை வழியாகத்தான் நுழைய வேண்டும். இப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க். பட்டுப்பாதை அப்படின்னா எந்தெந்த நாடுகள் வழியா வரதை வந்து பட்டுப்பாதைன்னு குறிப்பிடுவாங்கன்றத தேடி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தேடல் எங்க இருக்கோ அங்கதான் வந்து அறிவு மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால நீங்க இதை தேடுங்க. அது உங்களுக்கு லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ பட்டுப்பாதை அப்படின்னா எந்தெந்த நாடுகளை இணைத்தது அந்த பட்டுப்பாதை வழி அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ 1.25 நூற்றாண்டுக்கு முன்னர் தைமூர் செய்ததை, அதாவது இவர் 1526 தான் வராரு பானிபட் போருக்கு, முடிச்சுதான் இந்தியாக்குள்ள வராரு. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 125 ஆண்டுகள் வந்து, அதுக்கு முன்னாடி 1398லயே அவர்களுடைய முன்னோர்களான தைமூர் வந்து படையெடுத்திருப்பாங்க. சோ அப்படி அவர்கள் படையெடுத்து போனப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி பகுதி தான் அதிக அளவு பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியா இருக்கும். டெல்லிக்கு அடுத்து எந்த பகுதி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப் பகுதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். சோ அதனால அங்க கொள்ளையடிச்ச ஒண்ணு அப்படியே விட்டுட்டுலாம், இந்தியாவை விட்டுட்டுலாம் போல. அதுக்கப்புறம் வந்து தைமூர்கள் வந்து அவங்களுடைய ஆளுநர்களை இங்க நியமிச்சுட்டு தான் போனாங்க. ஏன்னா தொடர்ந்து கொள்ளையடிக்கணும்ல, வளம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. சோ அப்படிங்கும் பொழுது அதற்காக அங்க ஆளுநர்களை நியமித்து விட்டுத்தான் அவர்கள் போனார்கள். அதுக்கப்புறம் அந்த ஆளுநர்கள் வந்து தைமூர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில இருந்து விலகி அவங்க ஒரு தனியான ஒரு குறு அரசாங்கத்தை உருவாக்கி சையத் வம்சமாகவும் லோடி வம்சமாகவும் உருவெடுத்தாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது. ஓகேங்களா? சோ என்னதான் இருந்தாலும் அங்க ஒரு ஆட்சியாளர்களை அவர்கள் நியமித்து விட்டுத்தான் சென்றார்கள். ஓகேங்களா? சோ அதான் 1.25 நூற்றாண்டுக்கு அப்புறம் 1398ல தைமூர் படையெடுப்பு நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 125 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் இந்தியாவை நோக்கி முகலாயர்கள் அவர்களுடைய வம்சாவளியான பாபர் வந்து இங்க போர் தொடுக்கிறாரு. ஓகேங்களா? பாபர் 1.25 நூற்றாண்டுக்கு முன்னர் தைமூர் செய்ததை மீண்டும் செய்ய வேண்டும் என கனவு கொண்டிருந்த பாபர், தில்லி சுல்தானிய அரசியல் ரீதியாக சிதைவுற்றதை தொடர்ந்து 1526இல் தில்லி தலைநகரை கொண்டு முகலாய பேரரசை நிறுவுவதில் வெற்றி பெற்றார். பாபர் 11 வயது சிறுவனாக தனது தந்தையிடமிருந்து சாமர்கண்டை, தற்போது உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் வந்து சாமர்கண்ட், அதாவது பர்கானான்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸ். ஆனா சாமர்கண்ட்ங்கிறது ஒரு பெரிய நகரம். அதுல பர்கானாங்கிற ஒரு குறுகிய நிலப்பகுதியைத்தான் வந்து பாபருக்கு கிடைக்கும். பாபருக்கு ஒரு ஆசை என்னன்னா, பர்கானா வந்து சின்ன நிலப்பகுதி, ஆனா இதை விட பெருசான அந்த தலைநகரமான சாமர்கண்ட் ஆட்சி செய்யணும்னு அவர் ஆசைப்படுவாரு. அதற்காக பல வேலைகள் அவரும் பார்ப்பாரு. ஆனா அந்த உஸ்பெக்குகளோட போட்டி போட முடியாம இது இருந்ததையும் இழந்துட்டு தான் ஓடி வந்திருப்பாரு. சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. தன்னுடைய 11 வயது சிறுவனாக தனது தந்தையிடமிருந்து பெற்ற அந்த சாமர்கண்டை மரபுரிமை சொத்தாக பெற்றார். எதிரிகளால் சூழப்பட்ட நிலையில் அரியணையை இழந்த அவர் விரைவில் அதை மீட்டார். ஆனால் அதாவது அந்த அரியணை இழந்திருப்பாரு, மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை மீட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் இது குறித்த விரிவான தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் ஈரானில் வலிமை வாய்ந்த சாபாவளிகளின் ஆட்சி நடத்தினாலும், மத்திய ஆசியாவில் உஸ்பக்குகள் இருந்தாலும் தனக்கென ஒரு பேரரசை தென்கிழக்கே இந்தியாவில் தான் அமைக்க முடியும் என உணர்ந்தார். அதாவது இந்த உஸ்பெகிஸ்தான்ல இந்த உஸ்பெக்குகள் ஈரானியத்துல வந்து ஈரான்ல வந்து ஈரானியர்களுடைய அந்த சாபாவிகள்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஆட்சி இருக்கு. மத்திய ஆசியாவுல வந்து துருக்கியர்கள், அதாவது உஸ்பெக்குகளுடைய ஆட்சி வலுவானதாக இருக்கிறது. சோ இப்படி இருக்கும் பொழுது அங்க போய் நம்ம ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு இது. சோ அதனால இப்போ நம்மளுக்கு சரியான பிளேஸ் அப்படின்னா இந்தியா தான். இந்தியாவிலதான் நம்ம வந்து ஒரு வலுவான அரசை அமைக்க முடியும் அப்படிங்கறத அவர் உணர்றாரு.
சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர் ஆகையால் பஞ்சாப் மீது அவருக்கு ஒரு கண் இருந்தது. ஏன்னா பஞ்சாப்ல ஆல்ரெடி வந்து தைமூர்கள் வந்து ஆளுநர்களை நியமிச்சுட்டு தான் போனாங்க. அப்ப அவர்களுடைய பிளேஸ் தான் அது. சோ அப்படிங்கும் பொழுது தன்னுடைய முன்னோர்கள் வெற்றி கொண்டு ஒரு ஆளுநரை நியமித்தார்கள். அவர்கள் தனியாட்சி பெற்றிருந்தாலும் மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து அதை பறிச்சிடலாம். ஏன்னா அது சொந்தமா நம்ம மண்ணாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால அந்த பஞ்சாப் மீது அவர்களுக்கு ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தது பாபருக்கு. 1519க்கும் 1524க்கும் இடைப்பட்ட அவர் பேரா, சியால்கோட், லாகூர் ஆகியவற்றின் மீது படையெடுத்து இந்துஸ்தானை கைப்பற்றும் உறுதியான எண்ணத்தை வெளிக்காட்டினார். அதாவது இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வெளியில இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய பகுதிகள். சோ இந்த பகுதிகளை கைப்பற்றுறாரு. அந்த 1519ல இருந்து 1524 வரைக்கும். சோ கைப்பற்றின இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 25ல லாகூர், அதாவது இந்தியாவுடைய நெருங்கிய பகுதியான இந்த லாகூர் பகுதியில போட்டி போட வருவாரு. சோ இங்கேயும் வந்து இந்த முதலாம் பானிபட் போர் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? சோ அதை பத்தி தான் அடுத்து கொடுத்திருப்பாங்க. இந்துஸ்தானில் அரசியல் சூழலும் அவருடைய துணிச்சலான நடவடிக்கைகளுக்கும் சாதகமாக இருந்தது. காபூல், கஜினி ஆகியவற்றை கைப்பற்றிய பாபர் சிந்து நதியை கடந்து ஒரு சிறிய அரசை ஏற்படுத்துகிறார். அதாவது காபூல், கஜினிக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாகூருக்கு முன்னாடிதான் வந்து அந்த சிந்து நதி பாயும். அந்த சிந்து நதி இப்படி பாயக்கூடிய இடத்துல இந்த இடத்துல காபூல், காந்தகார் எல்லாம் இருக்கும். சோ அப்ப இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பரப்பை கைப்பற்றி ஒரு அரசை உருவாக்குறாரு. சோ அப்படி உருவாக்கிட்டு இந்தியாவின் மீது அவர் படையெடுத்து வரக்கூடிய காலமும் கணியுது. ஏன்னா வந்து பா லோடியுடைய உறவினர்களான தௌலகான் லோடியும் ரஜபுத்திரர்கள் கூட்டமைப்பின் தலைவரான ராணா சங்காவும் பாபருக்கு அழைப்பு விடுறாங்க. இந்த இப்ராஹிம் லோடியுடைய ஆட்சி எங்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால வந்து இவனை ஆட்சியிலிருந்து நீங்க கீழே இறக்கணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சோ அதுதான் அடுத்து கொடுத்திருப்பாங்க. இந்தியாவின் மீது படையெடுப்பதற்கான காலமும் கணிந்தது. லோடி வம்சத்தைச் சேர்ந்த தில்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி தன் நாட்டை விரிவுபடுத்த மேற்கொண்ட முயற்சிகள் ஆப்கானியர்கள், ரஜபுத்திரர்கள் ஆகியோருடைய அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதாவது அந்த தில்லி சுல்தானியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது டெல்லி சுல்தானிய ஆட்சியாளர்களாவே ஆப்கானியர்கள் தான். அவர்களுக்கும் அங்கிருந்த ரஜபுத்திரர்கள், அதாவது முன்னாடியில இருந்த இந்த அரசர்கள் இருப்பாங்கல்ல இந்திய வம்சத்துல சேர்ந்தவர்களா, சோ அவர்களுக்கும் அந்த இப்ராஹிம் லோடியோடைய அந்த நாட்டை விரிவுபடுத்தக்கூடிய அந்த கொள்கையெல்லாம் பிடிக்கல. சோ அதனால அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாம அந்த ஆட்சி பதவியை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். சோ அதனால இவர்கள் வந்து ஒரு சில சூழ்ச்சிகளை ஏற்படுத்துவாங்க. அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா பாபர் கிட்ட போய் கேட்கிறாங்க. பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இப்ராஹிம் லோடியுடைய எதிரியான தௌலகான் லோடியாலும் மேவாரின் அரசனும் ரஜபுத்திர அரசர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான ராணா சங்கா வால் அனுப்பப்பட்ட தூதுக்குழு பாபரை சந்தித்தார். பாபர் இந்தியா மீது படையெடுத்து வந்த பொழுது முதலில் தனக்கு உதவி செய்வதாக கூறி உறுதி கூறி பின்னர் பின்வாங்கிய தௌலகான் லோடியின் படைகளை லாகூரில் வென்றார். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தௌலகான் லோடிங்கிறவர் வந்து இப்ராஹிம் லோடியோட உறவினர். ஆனாலும் எதிரி. ஏன்னா வந்து இவனுடைய மகனுக்கு தல்வார் கானுக்கு வந்து அந்த பதவி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சோ அதனால தௌலகான் லோடியும் அது மட்டும் இல்லாம மேவார் பகுதி, அதாவது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த மேவார் பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அரசனும் ரஜபுத்திர அரசர்களுடைய கூட்டமைப்புடைய தலைவருமா இருக்கக்கூடியவர் ராணா சங்கா. இவங்க 2 பேரும் தான் வந்து ஒரு தூதுக்குழுவை அனுப்புறாங்க. பாபரே நீங்க படையெடுத்து இங்க வரணும் அப்படின்னு சொல்லி. சோ இவங்க குழு அனுப்பியிருப்பாங்க. 1523 காலகட்டங்கள்ல அனுப்பியிருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர் அதற்கு சம்மதித்து அவரு கிளம்பிடுவாரு. படையை எடுத்துட்டு வந்துருவாரு. வரும் பொழுது தௌலகான் லோடி வந்து பின்வாங்கிருவாரு. இல்ல இல்ல நீங்க வராதீங்க, நாங்களே எங்க பிரச்சனையை முடிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துரும். ஒருவேளை இவன் வந்து இங்க போர் தொடுத்தானா நம்மளுக்கே ஆப்படிச்சிருவானோ, இப்ராஹிம் லோடிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆப்படிச்சிருவானோ அப்படின்னு பயந்து தௌலகான் லோடி வந்து எங்க பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம்பா, நீ போயிடு அப்படின்னு சொல்லுவாரு. அத முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்னு பாபர் என்ன பண்ணுவாருன்னா, எதிரி நீதான். என்னை வர சொல்லிட்டு நீ என்ன திரும்பி போக சொல்றல, அப்ப நீதான் என்னுடைய எதிரி. உன்னையதான்டா போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தௌலகான் லோடிய இந்தியாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடி லாகூர்லயே வந்து வெற்றி கொண்டுருவாரு. லாகூர்லயே தௌலகான் லோடிக்கும் பாபருக்கும் நடுவுல போர் நடக்கும். அந்த போர்ல தௌலகான் லோடி தோத்துருவாரு. சோ அதுக்கப்புறம் லாகூரே அவர் வெற்றி பெற்றுவார் லாகூர்லயே. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் தான் தௌலகானுடைய தோல்விக்கு அப்புறம் தான் பாபர் வந்து இந்தியாவுக்குள்ளேயே நுழைவாரு. சோ அப்படி நுழையிறது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 21 1526 முதலாம் பானிபட் போர் நடக்குது. இதற்கு பின்னர் பாபர் லோடியால் ஆளப்பட்ட பஞ்சாபை நோக்கி திரும்புறாரு. அதாவது லாகூரை முடிச்சுட்டு அப்படியே பஞ்சாப் இந்திய பகுதிகளுக்கு நோக்கி வராரு.
பல படையெடுப்புகளுக்கு பின்னர் பாபர் இப்ராஹிம் லோடியின் பெரும் படையை எண்ணிக்கையில் குறைவான தனது படையை கொண்டு பானிபட் போரில் தோற்கடிக்கிறார். இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் லோடியுடைய படை வந்து மிகப்பெரிய படை. ஆனா பாபர் கிட்ட இருக்கக்கூடிய படையோ மிகச்சிறிய படை. அப்படியா இருந்தா கூட, படை எண்ணிக்கையில் குறைவாக இருந்தால் கூட பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை இந்த முதலாம் பானிபட் போர்ல தோற்கடிக்கிறாரு. அதற்கு மிக ஒரு உந்து சக்தியாக இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபருடைய அந்த ஆர்ட்டிலரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீரங்கி படைதான். சோ அதனாலதான் அவர் வந்து அந்த முதலாம் பானிபட் போர்லயே வின் பண்ணியிருப்பாரு. பாபருடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் அவர் பயன்படுத்திய அந்த பீரங்கி படை அப்படிங்கறதுதான். சோ மிகச்சரியாக போர் வியூகங்களை வகுத்து படைகளை நிறுத்தியமையும், பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தியமையும் பாபரின் வெற்றிக்கான காரணமாக அமைந்தது. தன்னுடைய படை என்னதான் குறுகிய அளவாக இருந்தால் கூட, அந்த படையை எப்படி வைத்தால் எப்படி இந்த போரிலே வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த போர் வியூகங்களும் அவர்கிட்ட இருந்த அந்த பீரங்கி படையும் தான் அவருடைய வெற்றிக்கு முழு காரணமாக அமைந்தது. இவ்வெற்றி இந்தியாவில் நிரந்தரமாக தங்குவதற்கும் நம்பிக்கையை பாபருக்கு அளித்தது. தில்லியையும் ஆக்ராவையும் பாபர் கைப்பற்றினாலும் ஆப்கானியர்களையும் ரஜபுத்திரர்களையும் அடக்க வேண்டிய அவசியம் இருந்தது. என்னதான் நீ வந்து இந்திய நாட்டுக்குள்ள வந்துட்டாலும், பஞ்சாப் பகுதிகளை கடந்து இந்த டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றிட்டாலும், டெல்லி ஆக்ராங்கிறது ஒரு நகரம் தான். ஆனா இந்தியாங்கிறது எவ்வளவோ பெரியது. அப்ப இந்தியாங்கிற அந்த மிகப்பெரிய நிலப்பரப்புல பல ரஜபுத்திர அரசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பல குறு நில ஆப்கானியர்கள் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரணும். என்னதான் நீ வந்து ஒரு சின்ன பகுதியை புடிச்சிட்டா, நீ இந்தியாவே டெல்லியும் ஆக்ராவையும் புடிச்சிட்டா இந்தியாவே புடிச்சதுங்கிறது பேர் கிடையாது. ஓகேங்களா? அந்த பகுதியை தான் இப்போதைக்கு புடிச்சிருக்காங்க. அப்போ அந்த பகுதியின் மேல எல்லாருக்குமே வந்து ஒரு கண்ணு இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ரஜபுத்திரர்களுக்கும் சரி, ஆப்கானியர்களுக்கும் சரி. சோ இவர் இப்படி இந்த டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினதுக்கு அப்புறம் அந்த ஆப்கானியர்கள் அந்த இந்தியா நாடையே ஆடணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆப்கானியர்களையும் ரஜபுத்திரர்களையும் அவருடைய கைக்குள்ள கொண்டு வரணும். சோ அதற்காக பல படையெடுப்புகள் நடக்கிறாரு. சோ அதுல முதலா வந்து 2 போர் நடக்கும். அந்த 2 போருமே வந்து ரஜபுத்திரர்களுக்கு எதிரா நடக்கும். கடைசியா தான் ஆப்கானியர்களுக்கு எதிரா அவர் வந்து போர் தொடுப்பாரு. சோ இந்த ரஜபுத்திரர்கள் கான்வா போர் அப்படின்னு நடக்கும் 1527ல. அடுத்தபடியாக பாபரின் மேவாரின் அரசனும் ராஜஸ்தான் மாளவம் ஆகிய பகுதிகளின் பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்த சித்தூரின் ராணா சங்காவை போர்க்களத்தில் எதிர்கொள்ள தீர்மானித்தார். தவிர்க்க முடியாத அம்மோதலுக்கு சாதகமான களமாக ஆக்ராவுக்கு அருகே உள்ள கான்வா என்னும் இடத்தில் தேர்வு செய்தார். தன்னுடைய மூட்டக்கூடிய பெரும் படையோடு அதற்கு வலு சேர்த்த ஆப்கான் முஸ்லிம்கள் இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி, மேவாட்டின் அரசரான ஹசன் கான் மேவாட்டி ஆகியோரின் உதவியோடு ஆவேசமாக அணிவகுத்து வந்த ராணா சங்கா படைகள் பாபரின் படைகளை எதிர்கொண்டன. மீண்டும் ராணுவ தந்திரத்தாலும் பீரங்கி படைகளை திறம்பட பயன்படுத்தியாலும் பாபர் ராணா சங்காவின் படைகளை தோற்கடிக்கிறாரு. அதாவது ராணா சங்கா அழைப்பு விடுத்தவர் தான். அவருக்கு எதிராக தான் அடுத்து, ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து இப்ராஹிம் லோடியோடைய எதிரியான கவுலகான் லோடிய லாகூர்ல தோல்வியை அடைய வச்சுட்டு தான் அவர் இந்தியாவுக்குள்ளே வராரு. அப்ப இன்னொருத்தர் அழைப்பு விடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ராணா சங்கா. சோ சித்தூருடைய ஆட்சியாளராகவும் அந்த மேவார் பகுதியுடைய ஆட்சியாளராகவும், அது மட்டும் இல்லாம ரஜபுத்திரர் இவர்களுடைய கூட்டமைப்புடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய இந்த ராணா சங்காவுக்கும் பாபருக்கும் நடுவுல தான் இந்த போர் கன்வா போர் 1527ல நடக்குது. ஓகேங்களா? சோ இந்த கன்வா போர்ல வந்து பாபர் தான் வெற்றி பெறாரு. ஆனா ராணா சங்கா ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு வருவார். முகலாய ஆட்சி இங்க இருந்துச்சு அப்படின்னா ஆப்கானியர்களுக்கும் ஆபத்து, ரஜபுத்திரர்களுக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த ஆப்கானிய முஸ்லிம்களுடைய படையும் அவர்களுடைய படையையும் சேர்த்து இப்ராஹிம் லோடியுடைய சகோதரர், ஏன்னா அண்ணன் தோத்துட்டான், அதனால நாடை இழந்துட்டாங்க. அப்ப அந்த அந்த ஒரு இது இருக்குல்ல, அப்ப இப்ராஹிம் லோடியுடைய சகோதரரான முகமது லோடி, அதுக்கடுத்தது இந்த ஆப்கானிய முஸ்லிம்கள், அது மட்டும் இல்லாம மத்த மேவாட்டுடைய அரசர்களான மேவார் பகுதியில மற்ற பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடிய சித்தூர்ங்கிற ஒரு பகுதியை தான் ராணா சங்கா ஆட்சி செய்யறாரு. மேவார்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. ஓகேங்களா? ராஜஸ்தான்ல ஒரு பல கிராமங்களை சேர்த்து ஒரு பரப்பா இருக்கும். அப்ப ஒரு பகுதியை தான் சித்தூர்ங்கிற ஒரு நகரத்தை தான் இவர் ராணா சங்கா ஆட்சி செய்கிறார். அந்த மாதிரி பல நகரங்கள் சேர்ந்ததுதான் இந்த மேவார். சோ அந்த மேவார் பகுதியுடைய ஆட்சியாளர் ஹசன் கானும் சேர்ந்து ராணாவுக்கு ஒரு பெரிய படையை அமைச்சு வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பாபர் படையை வைத்துக்கொண்டு தன்னுடைய ராணுவ தந்திரத்தாலையும் பீரங்கி படையை கொண்டும் இந்த போர்லயும் வெற்றி பெறாரு. சோ அப்ப கன்வா போர்லயும் பாபர் வெற்றி பெற்று அந்த மேவார் பகுதிகளை சித்தூர் பகுதிகளை கைப்பற்றார். ஓகேங்களா? சோ இப்போ ரஜபுத்திர தலைவனான ராணா சங்கா கிட்ட இருந்து வந்த எதிர்ப்புகளை முறியடிச்சிட்டார். அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தேரி போர். சந்தேரி போர் வந்து 1528ல, இதுவும் ரஜபுத்திரருக்கு எதிராக நடக்கக்கூடியதுதான். சந்தேரி அப்படிங்கிற இடத்துல நடந்ததுனால இதுல சந்தேரி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ல யார் யாரெல்லாம் மோதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேதினி ராய், சந்தேரி பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மேதினி ராய் அப்படிங்கிறவங்களுக்கும் பாபருக்கும் நடுவுல இந்த போர் நடக்குது. இந்த போர்லயும் பாபர் வெற்றி பெற்றாரு, மேதினி ராய் தோத்துடுறாங்க. சோ இதனால
பாபர் வந்து இந்த ரஜபுத்திரர்களால் வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளை ஒரு கழகத்தை தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இப்ப மீதி இருக்கவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானியர்கள். சோ அவர்களுக்கு எதிராக தான் 1529 காக்ரா அப்படிங்கிற கங்கை ஆற்றுடைய நதிக்கரை துணையாறான காக்ரா நதிக்கரையில இந்த போர் நடக்குது. அதனாலதான் இது வந்து காக்ரா போர். சோ இப்ப ஆப்கானியர்களுக்கு எதிராக போர் நடத்துது. சோ ஆப்கானியர்கள் வெர்சஸ் பாபர். இதுலயும் பாபர் வெற்றி பெறுகிறார். இதுதான் வந்து பாபர் நடத்தின கடைசி போர்னே சொல்லலாம். அவ்வளவுதான். சோ இப்ப வந்து ஆப்கானியர்களுடைய எதிர்ப்புகளையும் ரஜபுத்திரர்களுடைய எதிர்ப்புகளையும் ஓரளவுக்கு முறியடிச்சு தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இருந்தாலும் இந்த நேரத்துல இவர் இறந்துடுறாரு. சோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் அவங்க ஆட ஆரம்பிப்பாங்க. சோ மறுபடியும் தன் இழந்த பகுதிகளை மீண்டும் மீட்டெடுக்கிறதுக்காக போராட ஆரம்பிப்பாங்க. சோ இப்படி ஒரு போராட்ட களம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் பாபர் மறைகிறாரு. இந்த சூழல்ல தான் ஹுமாயூன் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறார். ஓகேங்களா? சோ அப்ப ஹுமாயூனுக்கு இந்த அரசாங்கமானது ஒரு ஆபத்து நிறைந்ததா, கலகம் இருக்கக்கூடியதா, எதிர்ப்புகள் மிகுந்ததா ஒரு அரசாங்கத்தை தான் பாபர் ஹுமாயூனுக்கு விட்டு செல்கின்றார். புரிஞ்சுதா? சோ ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் தான் இந்த காக்ரா போர். சுல்தான் இப்ராஹிம் லோடியின் சகோதரரான முகமது லோடியும் அவரது மருமகனான சுல்தான் நஸ்ரத் ஷாவும் பாபருக்கு எதிராக சதி செய்தனர். ஆபத்தை உணர்ந்த பாபர் அவர்களுக்கு எதிராக படையெடுத்தார். கங்கை நதியின் துணை நதியான காக்ரா ஆற்றின் நதிக்கரையில் இறுதியாக நடைபெற்ற போரில் பாபர் ஆப்கானியர்களை தோற்கடித்தார். ஆனால் ஆக்ராவில் இருந்து திரும்பி லாகூருக்கு செல்லும் வழியில் பாபர் 1530 காலமாயிடுறாரு. சோ இப்ப பாபருடைய அரசை பற்றி ஒரு மதிப்பீடு இங்க கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகலாய பேரரசை நிறுவிய பாபர் பாரசீக அரேபிய மொழிகள்ல புலமை பெற்றவரா இருந்தாரு. இவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சுயசரிதை எழுதியிருப்பாரு. பாபரின் நினைவு குறிப்புகள் அப்படிங்கிற பேர்ல. அதாவது துசுகி பாபரி அப்படிங்கிற ஒரு பெயர்ல பாபர் நாமாவை, அதாவது உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த பாபர் நாமா, அதாவது துசுகி பாபரி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. இந்த நூலானது துருக்கிய மொழியில எழுதப்பட்டது. என்னதான் வந்து பாபர் வந்து பாரசீகம் அரபிய மொழியில வந்து புலமை பெற்றவராக இருந்தாலும் துருக்கிய மொழியில எழுதப்பட்ட ஒரு நூல் இந்த நூல். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இவர் ஆட்சி செய்த பொழுது இவர் வந்து இதற்கு முன்னாடி அந்த பகுதிகளை ஆட்சி செய்திருக்கக்கூடிய அந்த ஆப்கானியர்களுடைய சிறப்பை பற்றியும் அந்த சிறப்பான ஆட்சியை பத்தி இவர் எதுவும் பார்க்கல. சோ அதனால அதை பத்தி குறிப்பிடல. இருந்தாலும் இந்தியாவை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஒரு சிறுகாலம் இந்தியாவை ஆண்ட ஆப்கானியரை பற்றியோ அல்லது அவர்களால் ஆளப்பட்ட பெரும்பான்மை மக்களை பற்றியோ வியந்து பாராட்டும் அளவிற்கு பாபர் எதையும் பார்க்கவில்லை. அதாவது பாபர் இதுக்கு உள்ள வரதுக்கு முன்னாடி அங்க ஆட்சி செய்திருந்த ஆப்கானியர்களுடைய சிறந்த தன்மையினை பற்றியும் அதனால மக்களுக்கு ஏற்பட்ட பெரும் பலன்களை பற்றியும் இவர் எந்த ஒரு குறிப்பையும் அறியவில்லை. சோ அதனால அவர்களை பற்றி எந்த ஒரு குறிப்பும் அவருடைய சுயசரிதை நூல்ல இருக்காது அப்படின்றாங்க. இருந்தாலும் இந்தியாவை பத்தி ஒரு சில சுவாரஸ்யமான கதைகளை எழுதியிருக்காரு. சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்தியா எதை பெற்றிருந்தது என்பதை பாபர் பின்வருமாறு விவரிக்கிறார். இந்தியா அப்படிப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இந்துஸ்தானத்தின் தலையாய மேன்மை எதுவெனில் இது ஒரு மிகப்பெரிய நாடு. இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு. பெருமளவிலான தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வளமிகுந்த ஒரு நாடு. இந்துஸ்தானின் மற்றொரு வசதி யாதெனில் இங்குள்ள தொழிலாளர்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் முடிவே இல்லாத வகையில் கடுமையாக உழைத்தனர் அப்படின்றாங்க. அதாவது ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கும் கொல்லரா இந்த கருவிகள் செய்யறதுக்கு இருக்கிறாங்க, மர வேலைகள் செய்யறதுக்கு இருக்காங்க, கட்டிடங்கள் கட்டுவதற்கு இருக்காங்க, இலக்கியங்களை படைப்பதற்கு இருக்காங்க, இந்த மாதிரி வயல்வெளிகள் வேலை செய்யணுமா விவசாயிகள் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளை சார்ந்த தொழிலாளர்கள் அளவில்லாம இருந்தாங்க. அதே மாதிரி கடினமான உழைப்பை கொண்டிருந்தார்கள். முடிவில்லாத உழைப்பு, கடினமான உழைப்பை கொண்டிருந்தார்கள். சோ அப்படிப்பட்ட மனித வளமும் பொருள் வளமும் மிகுந்த ஒரு நாடாகத்தான் இந்த இந்துஸ்தான், அன்றைய இந்தியா வந்து இந்துஸ்தான் அழைக்கப்பட்டுச்சு. சோ இந்துஸ்தான் ஆனது இருந்தது அப்படின்றாங்க. காந்தஹாரில் தொடங்கி, அதாவது காந்தஹார்னா ஆப்கானிஸ்தான் பகுதி. சோ ஆப்கானிஸ்தான்ல தொடங்கி வங்காளதேசத்தினுடைய எல்லை வரையிலான பாபருக்கு சொந்தமான பகுதிகள் தற்போது பாதுகாப்பாய் இருந்தன. இருந்த போதிலும் ரஜபுத்திரர்களின் விரிந்த பரந்த பாலைவன பகுதிகளிலும் ராந்தம்பூர், குவாலியர், சந்தேரி ஆகியவற்றிலும் ரஜபுத்திர தலைவர்கள் தங்களிடையே சண்டைகள் இட்டுக் கொண்டிருந்ததனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வாகம் என்பது இல்லை. அதாவது இந்த ரஜபுத்திரர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருந்தாங்கன்னாவே இந்தியாவை வேற யாரும் ஆட்சி செஞ்சிருக்க முடியாதுதான். ஆனா இந்த ரஜபுதினம் அப்படிங்கிறது ராஜஸ்தான் பகுதி, அந்த பாலைவன பகுதி, ராத்தம்பூர், சித்தூர் அந்த பகுதியெல்லாம் சேர்ந்ததுதான். சோ அந்த பகுதிகள்ல இருந்த ரஜபுத்திரர்களும் பிற பகுதிகள்ல, அதாவது இந்தியாவுடைய மத்திய பகுதிகள்ல இருந்த ஆஹ் இந்த பாருங்க, இந்த பகுதிதான் வந்து ரஜபுதினம்னு சொல்லக்கூடியது. ராஜஸ்தான் பகுதியை வந்து ரஜபுதினம்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ரஜபுத்திரர்களும் அது இல்லாம இந்த மாலவம், இந்த குவாலியர் பகுதி, இந்த பகுதிகள்லாம் இருந்த
இந்த ரஜபுத்திரர்கள் ஒழுங்கா இருந்திருந்தாங்க அப்படின்னாலே இந்த பகுதியை இந்தியாவை வேற யாரால ஆட்சி செஞ்சிருக்க முடியாது. இந்து மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஆனா அவர்கள் கிட்ட ஒரு ஒழுங்கான ஒரு கட்டமைப்பு இல்ல. எல்லாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு சில போட்டிகள்லாம் நடந்துச்சு. சோ அதனால ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நிர்வாகம் இல்லை அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. சோ அதனாலதான் நான் இங்க உள்ள வந்திருக்க முடிஞ்சுச்சு. இவங்கெல்லாம் ஒரு வலுவான ஒரு அமைப்பாக இருந்திருந்தாங்கன்னா எந்த ஒரு அரசரையிலும் உள்ள வந்திருக்க முடியாது அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு இடர்பாடுகள் நிறைந்த பணியை விட்டு செல்கிறார். ஏன்னா அவர் அப்பதான் உள்ள வந்த காலம் 1526தான் முதலாம் பானிபட் போர் மூலியமா உள்ள வராரு. ஒரு 4 வருஷம், அந்த 4 வருஷமும் சும்மா இருந்தானா மனுஷன் அப்படின்னு பார்த்தா இல்ல. அங்க ஆல்ரெடி ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆப்கானியர்களையும் ரஜபுத்தர்களோடையும் மிகப்பெரிய போரை நடத்தி அந்த போர்களின் மூலமாக அவர்களிடமிருந்து பல இடங்களை கைப்பற்றி இருக்கிறார். சோ அப்ப அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றினா அவங்க ஒரு கொலை வெறியோட திரியுவாங்க. அப்படி ஒரு கொலை வெறியோடு திரியிற ஒரு காலகட்டத்தை தான், ஒரு சூழலைத்தான் ஹுமாயூனுக்கு அமைத்து கொடுத்துவிட்டு அந்த பகுதிகளை ஹுமாயூன் கிட்ட தான் கைப்பற்றிய பகுதிகளை ஹுமாயூன் கிட்ட ஒப்படைச்சிட்டு போறார். சோ அடுத்து ஹுமாயூனை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஹுமாயூன் 1530 பாபர் இறந்ததுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறாரு. 1530 இருந்து 1540 வரைக்கும் ஒரு 10 காலங்கள் வந்து இந்திய பகுதிகள், அதாவது முகலாயர்களால் கைப்பற்றப்பட்ட அந்த பகுதிகளை ஆட்சி செய்யறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 1555 மறுபடியும் டெல்லியை கைப்பற்றுவாரு. 1556 ஒரே ஒரு வருஷம் ஆட்சி செய்வாரு. அதுக்கப்புறம் இந்த முகலாய பகுதிகளை வந்து அவருடைய மகனான அக்பர் கிட்ட கொடுத்துட்டு போயிருவாரு. சோ இந்த 540 இருந்து 555 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலங்கள் சூர் இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெர்ஷா அப்படிங்கிறவருடைய வம்சாவளிகள் ஆட்சி செய்வாங்க. ஷெர்ஷாவும் ஷெர்ஷாவுடைய வம்சாவளியும் ஒரு 2 மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. சோ அத பத்தி நம்மளுக்கு டீட்டெயில்டா அடுத்த போர்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹுமாயூன் பத்தி பாத்திரலாம். ஹுமாயூன் அப்படிங்கிற இந்த நேம்க்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பொருள். இது உங்களுடைய நியூ புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டசாலி. ஆனா ஹுமாயூன் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துரதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். சோ பேர்ல மட்டும்தான் அதிர்ஷ்டசாலின்னு இருக்கே தவிர இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு அதிர்ஷ்டமும் நடக்கல. துரதிர்ஷ்டம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஹுமாயூன் பண்பாடும் கல்வி அறிவும் மிக்கவர். ஆனால் தமது தந்தை போல் பெரும் வீரர் அல்ல. சோ இவருடைய தந்தையான பாபர் போல இவர் வந்து மிகப்பெரிய படையெடுப்பாளர் கிடையாது. ஆனா ஒரு கல்வி அறிவும் பண்பாடும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லலாம். பலவீனமான பொருளாதார முறை, கொள்ளையடிக்கும் இயல்புடைய ஆப்கானியர்கள் ஆகிய 2 சிக்கல்களை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. குஜராத் அரசரான பகதூர் ஷாவின் அச்சத்தை ஏற்படுத்துவராக இருந்தார். காபூல், காந்தகார் பகுதிகளுக்கு பொறுப்பு வகித்த ஹுமாயூன் சகோதரர் கம்ரான் தன்னுடைய அதிகாரத்தை பஞ்சாப் வரை நீடித்தார். பாபர் மரணமுற்றும் தருவாயில் சகோதரர்களை அன்புடன் நடத்துவேன் என பாபருக்கு கொடுத்த அந்த சக்தி வாய்ந்த வாக்கினை நினைவில் நிறுத்திய ஹுமாயூன் பஞ்சாப் மீது கம்ரான் ஆட்சி அதிகாரத்தை ஒரு உள்நாட்டு போரை தவிர்ப்பதற்காக ஏற்றுக்கொண்டார் அப்படின்றாங்க. சோ இது பாபர் அவங்களுக்கு விட்டுட்டு போகும்பொழுது பொருளாதாரம் வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியா தான் அந்த முகலாயர்களால் கைப்பற்ற பகுதி இருக்கு. ஏன்னா போருக்கான செலவுகளா பல்வேறு அந்த கருவூலங்களானது காலியா இருக்கும். சோ அப்படிங்கும்பொழுது பொருளாதாரம் பலவீனமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆப்கானியர்கள் ரஜபுத்திரர்களுடைய அந்த கொள்ளையடிக்கக்கூடிய அந்த இயல்பும் இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் விட்டு போயிருக்காங்க. இந்த 2 சூழலையுமே அவர் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு. சோ அப்படிங்கும் பொழுது அந்த டைம்ல ஹுமாயூன் ஆட்சி பொறுப்பேற்ற டைம்ல குஜராத் பகுதியை யார் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பகதூர் ஷா அப்படிங்கிறவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சோ இவரும் பல்வேறு கழகங்களை இந்த முகலாய அரசுக்கு எதிராக மூட்டிக்கொண்டே இருக்கின்றார். அப்பப்போ வந்து ஒரு சில கழகங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். சோ இவரையும் ஒரு அடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக ஹுமாயூனுடைய காலகட்டம் இருக்கு. இதெல்லாம் அவுட் சைட்ல இருந்து வரவங்க. ஆனா சொந்தத்திலேயே சூனியம் வச்சுப்பாங்க பாருங்க. அதுவும் இங்க நடக்குது. ஹுமாயூனுக்கு 3 தம்பிங்க இருப்பாங்க. ஒண்ணு கம்ரான், ஹஸ்காரி, ஹிண்டால் அப்படின்னு சொல்லி. இந்த 3 தம்பிங்கள்ல ஒருத்தரான இந்த கம்ரானுக்கு வந்து இவருடைய நிலப்பகுதிகளை, அதாவது ஹுமாயூன் வந்து தன்னுடைய நிலப்பகுதிகளுக்கு எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துப்பார் தன்னுடைய தம்பிகளுக்கு. ஏன்னா பாபர் இறக்கும் பொழுது சொல்லுவாரு, என்னுடைய ஆசை மகனான நீதான் இந்த ஆட்சியை ஏத்துக்கணும், டெல்லி ஆக்ராவையும் ஆட்சி செய்யணும், முகலாய பேரரசு ஆட்சி செய்யணும். ஆனா நீ வந்து எந்த ஒரு காலத்திலயும் தம்பிகளுக்கு வந்து எந்த ஒரு குறையும் வச்சிடக்கூடாது, தம்பிகளை நீ நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனால இந்த ஹுமாயூன் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த காபூல் பகுதியும் காந்தகார் பகுதியும் வந்து தன்னுடைய தம்பியான கம்ரானுக்கு வந்து கொடுத்துருவாரு. ஓகேங்களா, நீ இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி. அடுத்தது சம்பல் அப்படிங்கிற பகுதி, அதாவது டெல்லி ஆக்ராக்கு அப்படியே கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி. இந்த பகுதி என்ன பண்ணுவாருன்னா அஸ்காரி நீ வச்சுக்குப்பா அப்படின்றவாரு. அடுத்தது அதுக்கு தில்லிக்கு ஆக்ராக்கு மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய ஆழ்வார் அப்படிங்கிற பகுதியை வந்து ஹிண்டால் நீ வச்சுக்கு தம்பி அப்படின்னு சொல்லி 3 பேருக்கும் பிரிச்சு கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா, சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா
அப்படின்னா கம்ரான் இந்த காபூல் கந்தகார் மட்டும் எனக்கு பத்தாது, இங்க இருக்கக்கூடிய இந்த பஞ்சாப் பகுதியும் எனக்கு வேணும், லாகூர் பகுதியும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு படையை வைத்துக்கொண்டு இந்த பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணுவாரு. சோ இப்போ இந்த பகுதி எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஹுமாயூனுடைய கண்ட்ரோலுக்கு கீழ இருக்கு. சோ உன்கிட்ட மட்டும் எப்படி இவ்வளவு இருக்கலாம், எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கம்ரான் எடுத்துப்பாரு. சோ அப்படி கம்ரான் அந்த பகுதியின் மீது ஆட்சி அதிகாரத்தை செலுத்தும் பொழுது ஹுமாயூன் அமைதியா இருந்துருவார். ஏன்னா தன்னுடைய தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கார், தன் தம்பிகளிடம் எந்த ஒரு போரும் செய்யாமல் அமைதியான முறையில் அவர்களை நல்ல முறையில் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி. சோ அதனால அந்த வாக்குறுதியின் காரணமாக அவர் வந்து அமைதியா இருந்துறாரு. ஓகேங்களா. சோ அடுத்து என்ன பாத்தீங்க அப்படின்னா பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் ஷெர்கான் பின்னர் ஷெர்ஷா என்பவரின் தலைமையில் வளர்ந்து வரும் ஆப்கானிய அதிகாரம் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹுமாயூனை தூண்டின. 1832 தௌரா என்னும் இடத்தில் ஆப்கானியர்களை தோற்கடித்த ஹுமாயூன் பலம் வாய்ந்த சூனார் கோட்டையை முற்றுகையிடுகிறார். 4 மாதங்களுக்கு பின்னர் முகலாயர்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என பொய்யான வாக்குறுதியை ஷெர்ஷாவின் வாக்களிக்கிறார். சோ அந்த வாக்குறுதிகளை நம்பி ஹுமாயூன் முற்றுகையை கைவிட்டார். ஹுமாயூன் எடுத்த இந்த தவறான முடிவு அவருடைய ஆட்சிக்கே வீழ்ச்சிக்கான வழி வகுத்தது அப்படின்லாம். ஏன்னா இந்த ஷெர்ஷா இப்போ வளைச்சு போன்னு விட்டுட்டு போனாரு பாருங்க, அதே ஷெர்ஷா தான் இந்த ஆட்சியை ஹுமாயூன் கிட்ட இருந்து கைப்பற்றி ஒரு சூர் இடைவெளி அப்படிங்கிற ஒரு ஆட்சியவே அமைச்சிருப்பாரு. ஓகேங்களா. சோ அப்போ இந்த பீகார், உத்தரப்பிரதேச பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதிகள் பீகார், உத்தரப்பிரதேஷ், இந்த வங்காள பகுதிகள். சோ இந்த பகுதிகள்ல ஒரு ஆப்கானியரா ஒரு ஜாகிர்தாருடைய மகனாக படைகள் வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு மகனாக இருப்பவர் தான் வந்து ஷெர்ஷா. சோ இந்த ஷெர்ஷா வந்து பாபர் போனதுக்கு அப்புறம் பாபரே இல்லல்ல அப்புறம் என்ன நம்ம அப்படின்னு சொல்லி ஆப்கானியர்கள் தலைவிரிச்சதுதான். சோ அப்ப ஹுமாயூனோட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹுமாயூனோட போர் தொடுக்கிறாரு. சோ இந்த அப்படியே இவருடைய பகுதிகள் எல்லாத்தையும் அப்படியே கைப்பற்ற பாக்குறாரு. இந்த பகுதி அப்படியே முன்னேறிக்கிட்டு வராரு தில்லியை நோக்கி. அப்படி வரும்பொழுது இதனை அறிந்து கொண்ட இந்த ஹுமாயூன் வந்து இப்படி எல்லாம் விட்டா நம்ம முகலாய பேரரசை உடைச்சிருவானுங்க, சல்லி சல்லியா நொறுக்கிடுவானுங்க அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெரும்படையை திரட்டி கொண்டு வந்து இந்த ஷெர்ஷா மேல போர் தொடுப்பாரு. போர் தொடுத்து அவங்க கையில இருந்த அந்த சூனார் கோட்டையும் கைப்பற்றிடுவாரு. சோ அப்படி சூனார் கோட்டையை கைப்பற்றும் பொழுது இவங்களுடைய முக்கிய கோட்டையாக இருந்தது, ஆப்கானியர்களுடைய முக்கிய கோட்டையாக இருந்தது அந்த சூனார் கோட்டை. சோ அதனால சூனார் கோட்டையை முற்றுகையிட்டு என்ன பண்ணுவாருன்னா இது எங்களுடையது அப்படின்னு சொல்லி 1832 இது பண்ணுவாரு ஹுமாயூன். சோ அப்ப வந்து ஒரு 4 மாசம் அந்த சூனார் கோட்டையை முற்றுகையிட்டு அந்த பகுதியிலே தங்கியிருப்பாரு. சோ தங்கி அந்த போரை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாரு. சோ அப்ப வந்து ஷெர்ஷா வந்துட்டு இதுக்கு மேலாம் இவனுங்களோட எதிர்த்து போரிட்டோம்னா நம்முடைய செல்வ வளமும் குறைஞ்சிடும், நம்மளுடைய படையாட்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சு போயிடும். ஏன்னா எத்தனை பேர் தான் போர்ல சாகுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் இனிமேட்டு உன் பஞ்சாயத்துக்கே வரல, நான் உனக்கு கீழே வந்து உனக்கு விசுவாசியா வந்து இருந்துடுறேன். எனக்கு இந்த பகுதியை நான் முன்னாடி எப்படி ஜாகிர்தாரியா இருந்தேனோ அதே மாதிரி ஒரு படையை வைத்துக் கொண்டு இந்த பகுதியில வரக்கூடிய வரியை வசூலித்து அதுல ஒரு பகுதியை நான் எடுத்துக்கிட்டு ஒரு பகுதியை உனக்கு கொடுத்துட்றேன், நான் உனக்கு கீழே இருக்கவனாவே இருந்துடுறேன்பா, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி ஹுமாயூன் கிட்ட சாஷ்டாகமா விழுந்துடுறாரு ஷெர்ஷா. ஷெர்ஷாவுடைய இந்த வார்த்தைகளை, பொய்யான இந்த வாக்குறுதிகளை ஹுமாயூனும் நம்பி சரி பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லி சூனார் கோட்டையை கை விட்டுறாங்க. ஓகேங்களா. சோ இதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடியது. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஹுமாயூன் வந்து ஓகே எல்லா பிரச்சனையும் செட்டில் ஆகி போச்சு, தம்பிங்களுக்கு நிலப்பகுதியை கொடுத்தாச்சு, அவன் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டான், இருந்துட்டு போறான், இவன் இந்தாண்ட வாழ்கிறான், இவன் இந்தாண்ட வாழ்ந்துடுறான், ஆப்கானியர்களும் நம்மளுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல தான் இவங்க எல்லாருமே பின்னாடி அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு போட்டுட்டு ஒரு சூழ்ச்சியா பண்றாங்க. அதுதான் இங்க நடக்கும். அடுத்து பின்னர் வந்த ஆண்டுகளில் அவருடைய எதிரிகள் தங்களை வலிமைப்படுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் இவர் தில்லியில் தீன்பனா என்னும் புதிய நகரை உருவாக்குவதில் கழித்தார். இதே சமயத்தில் பகதூர் ஷா ராஜஸ்தானை கைப்பற்றி இணைத்துக் கொண்டதோடு முகலாயர்களுக்கு எதிரானவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து அவர்களையும் தூண்டிவிட்டார். வரவிருக்கும் ஆபத்தை உணர்ந்த ஹுமாயூன் பகதூர் ஷாவின் மீது போர் தொடுத்து குஜராத்தையும் மாளவத்தையும் கைப்பற்றி அவற்றை தனது சகோதரரான ஹஸ்காரியின் பொறுப்பில் விட்டுவிட்டார் அப்படின்றாங்க. சோ இவர் எல்லாம் ஓஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு தில்லியில வந்து தீன்பனா அப்படிங்கிற ஒரு நகரை நிர்மாணித்துக் கொண்டிருப்பார். ஒரு அழகான ஒரு நகரை வந்து உருவாக்கி கொண்டிருப்பார். அதுல காலத்தை கழித்துக் கொண்டிருப்பார். சோ இவர் இந்த மாதிரி இந்த நகரை நிர்மாணித்துக் கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி அந்த குறிப்பிட்ட அந்த இடைவெளி காலங்கள்ல இந்தாண்டி ஆப்கானியர்கள் ஷெர்ஷாவும் ஒரு விதமான போர் வியூகத்தை எல்லாம் வகுத்து வச்சிருப்பாரு, இவனை எப்படி எல்லாம் தாக்குனா இந்த அரசை கைப்பற்றலாம்னு. அதே நேரத்துல குஜராத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கவர் தான் பகதூர் ஷா. நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா குஜராத் பகுதிகளை மட்டும் இல்லாம இந்த பகுதிகள் மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருந்த, அதாவது முகலாயர்களுக்கு கீழே இருந்த
இந்த மேவார் பகுதிகளான இந்த அஜ்மீர், ராஜஸ்தான் பகுதிகளையும் கைப்பற்றாரு. கைப்பற்றி இங்கேயும் அவருடைய ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதை அறிந்து கொண்ட ஹுமாயூன் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் மேல, பகதூர் ஷா மேல போர் தொடுத்து, இந்த குஜராத் பகுதி உன்கிட்ட இருக்கிறதையும் சேர்த்து கொடுறா, என்னது மட்டுமா நீ எடுத்த, வா உன்கிட்ட இருக்கிறதையும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி இந்த ராஜஸ்தான் பகுதி, குஜராத் பகுதி, மாலவ் பகுதி இது எல்லாத்தையுமே என்ன பண்றாரு அப்படின்னா கைப்பற்றாரு. கைப்பற்றிட்டு சும்மா இல்ல, என்ன பண்றாரு, அஸ்காரி சம்பல்ங்கிற இந்த ஒரு பகுதியெல்லாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ இங்க வாப்பா, நீ வந்து இங்க இந்த பெரிய நிலப்பரப்பையும் உன்னுடைய ஆக்கிக்கோ, நீ இங்கேயும் உன்னுடைய அதிகாரத்தை செலுத்து அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பி கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு இவரு டெல்லிக்கு. ஆனா இப்பதான் உண்மையான சூழலே உருவாகுது. என்ன ஆகுது அப்படின்னா, என்னதான் தன்னுடைய படை தோல்வியுற்றாலும், தன்னுடைய நிலப்பரப்புகளை முகலாயர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாலும் பகதூர் ஷா சும்மா இருப்பானா? என்னுடைய நாடு அல்லவா, என்னுடைய உயிர் போற அளவுக்கு நான் வந்து அதை போராடி மீட்கணும் அல்லவா அப்படின்னு சொல்லி பல கிளர்ச்சிகளை செய்யறாரு. சோ அஸ்காரி கிட்ட ஒப்படைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அஸ்காரியோட போரிட்டு அஸ்காரி கிட்ட இருந்து பகதூர் ஷா என்ன பண்ணுவாருன்னா இந்த பகுதிகளை கைப்பற்றிடுவாரு. இந்த இடத்துல பல்வேறு கலகங்கள் நடக்கும். மக்களும் இதற்கு சாதகமாக, அஸ்காரிக்கு எதிராக குஜராத் மன்னன் பகதூர் ஷாக்கு ஆதரவாக பல கலகங்களை செய்வார்கள். சோ அப்படி பல மக்களுடைய கலகங்களை அடக்க முடியாத அஸ்காரி என்ன பண்ணுவானா, இதுக்கு மேலலாம் நம்ம இங்க இருந்தனா தேர மாட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேசாம அண்ணன் ஆட்சி செய்யறான் பாரு, அந்த தில்லிக்கும் ஆக்ராவுக்குமே அடித்தளம் விட்டுருவான், அங்க போய் நம்ம இருந்துக்குவோம், அண்ணன் வேற ஏதாவது ஒரு பகுதிக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க போவார். சோ அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி அஸ்காரி கிட்ட இருந்து இந்த நிலப்பகுதியை பகதூர் ஷா பிடுங்கிக்கிட்டாரு அப்படின்னு அந்த செய்தியை கேட்ட ஹுமாயூன் வந்து மறுபடியும் அந்த பகுதியை மீட்டெடுக்கிறதுக்காக வந்து போர் தொடுப்பாரு. அப்படி தொடுத்துட்டு இருக்கும் பொழுதே அஸ்கார் என்ன பண்ணிடுவான்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம போய் ஆக்ராவை ஆட்சி செய்வோம்னு கிளம்பிடுவான். சோ அவன் போன அந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஹுமாயூன் என்ன பண்ணுவாருன்னா, இங்க நடந்துட்டு இருக்க போரெல்லாம் அப்படியே போட்டு போட்டு அஸ்காரிக்கு பின்னாடி போவாரு. தம்பி கோச்சிட்டு போவாத, உனக்கு நான் எல்லாமே சரி பண்ணி தரேன், சமாதானமாயிரு, நீ ஆக்ரா டெல்லி ஆட்சி செய்யணும்னு நினைக்காத, அது அண்ணனுடைய பொறுப்பு, அண்ணனுடைய பொறுப்புல இருக்கக்கூடியது, நான் தலைமை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்பா சொன்னதுனால தான் இவ்வளவு இதா இருக்கேன், நீ அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுவாரு அஸ்காரிய. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த பகுதியில நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. பகதூர் ஷா ராஜஸ்தானை கைப்பற்றி இணைத்துக் கொண்டார். அதனால மறுபடியும் என்ன பண்ணுவாரு, அந்த பொறுப்புல வந்து அந்த பகுதியை கைப்பற்றி, மாலவம் குஜராத் பகுதியை கைப்பற்றி அஸ்காரி கிட்ட கொடுத்துருவாரு. குஜராத் மக்கள் கலகங்களை அடக்க இயலாத நிலையில் அஸ்காரி ஆக்ரா செல்ல தீர்மானிக்கிறார். அஸ்காரி ஆக்ராவை கைப்பற்றி தனதாக்கி கொள்வார் என்ற அச்சத்தில் மாண்டுவில் தங்கியிருந்த ஹுமாயூன் என்ன பண்றாருன்னா, குஜராத் மாலவத்தை கைவிட்டு விட்டு படைகளோடு சகோதரரை பின்தொடர்றாரு. ராஜஸ்தான்ல சந்தித்து கொண்ட சகோதரர்கள் இருவரும் சமாதானமாயிடுறாங்க. அதாவது ஹுமாயூனும் அஸ்காரியும் சமாதானத்துக்கு வந்துடுறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா? அடுத்தது பகதூர் ஷா தொடர்பான போர் நிகழ்வுகளில் ஹுமாயூன் முழுமையாக ஈடுபட்டிருந்த வேளையில் ஷெர்கான் வங்காள ஆட்சியாளரை தோற்கடித்து தன்னை மேலும் வலுவுபடுத்திக் கொண்டார். வங்காளத்தில் உள்ள கோட்டையும் ரோக்தார் கோட்டையும் அவரால் கைப்பற்றப்பட்டன. சூனார் கோட்டையை கைப்பற்றிய ஹுமாயூன் ஷெர்கானை எதிர்கொள்வதற்காக வங்காளம் நோக்கி புறப்பட்டார். இடையே கவூர் மற்றும் கவுடா என்ற இடத்தை ஹுமாயூன் அடைந்த பொழுது அவருடைய மற்றொரு சகோதரனான ஹிண்டால் கிளர்ச்சி செய்வதாக தகவல் வந்தது. ஆகவே ஹுமாயூன் அதனை அடக்குவதற்காக ஆக்ரா நோக்கி புறப்பட்டார். அதுவரையில் அமைதியாக காத்த ஷெர்கான் இப்பொழுது ஹுமாயூனின் படைகளை தாக்க தொடங்கினார். மிக பெரும் இடபாடுகளுக்கு பின்னர் ஹுமாயூன் சௌசா எனும் இடத்தில் அடைந்த போது ஒரு முழுமையான போரே நடைபெற்றது. சோ இதை பத்திதான் கொடுத்திருக்காங்க. அதாவது பகதூர் ஷா கூட இந்த பகுதிகளை, அதாவது இந்த குஜராத் மாலவ பகுதிகளை மீட்டு அஸ்காரி கிட்ட கொடுப்பாரு. மறுபடியும் அஸ்காரி அந்த பகுதியை இழந்துருவார். மறுபடியும் அதை மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணுவாருன்னா, முன்னாடி வாக்கு கொடுத்தாருல 1532ல, இல்ல ஹுமாயூன் நான் உனக்கு கீழேயே இருந்துக்கிறேன், உனக்கு கீழேயே ஒரு படையா இருந்துக்கிறேன், எனக்கு வந்து இந்த ஜாகீர்தாரி உரிமை மட்டும் கொடு, நான் இந்த பகுதிகளை மட்டும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துக்கிறேன்னு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தாரு பாருங்க இந்த ஷெர்ஷா. இந்த பீகார் இந்த பகுதிகளை, சசாரா பகுதிகளை ஆட்சி செய்த இவர் வந்து என்ன பண்றாருன்னா, வங்காள பகுதிகளையும் சேர்த்து கைப்பற்றாரு. இந்த பகுதிகளில் ஆட்சி செய்திருக்கக்கூடிய மன்னர்களையும் தோற்கடித்து விட்டு இந்த மிகப்பெரிய நிலப்பரப்பை தன்னுடையதாக்கிக் கொள்கிறார். சோ இப்படிப்பட்ட செய்தியை இவன் மறுபடியும் எழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேட்ட ஹுமாயூன் மறுபடியும் இந்த ஷெர்ஷா மீது போர் தொடுக்க வராரு. அப்படி அவர் கவுடா அந்த பகுதிகளை வந்து ரீச் பண்ணும் பொழுதே இங்க என்ன இப்ப எதுனா இப்ப வந்து ஹிண்டால் ஆரம்பிச்சிட்டான். இவன் வந்து என்ன பண்றான்னா, எனக்கு என்ன ஆழ்வாருங்கிற குட்டி பகுதியை கொடுத்திருக்க, நீ மட்டும் தில்லி ஆக்ரா ஆட்சி செய்வியா, இரு நான் உன்னுடைய பகுதியை ஆட்சி செய்யறேன், உன்னுடைய பகுதியை புடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு கிளர்ச்சியை உருவாக்குவான். ஹிண்டா இது வரைக்கும் அமைதியா இருந்த ஹிண்டா. சோ இந்த கிளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஹுமாயூன் இப்படி போற வழி, அதாவது போய் இந்த பகுதியெல்லாம் கைப்பற்றிட்டு இருக்காரு. இருக்கும் பொழுது இவன் இப்படி பண்றதை கேட்டவொடனே இவர் திரும்பி போவாரு. திரும்பி போகும் பொழுது இவனுடைய படை பின்வாங்கி விட்டதுன்னு நினைச்ச இந்த ஷெர்ஷா என்ன பண்ணிடுவாருன்னா,
இவரு அப்படியே தாக்கி கொண்டு முன்னோக்கி போறாரு. முன்னோக்கி போனதோடு மட்டும் இல்லாம, சௌசா அப்படிங்கிற இடத்துல மறுபடியும் ஹிண்டால சமாதானப்படுத்திட்டு இவரு சௌசாங்கிற பிளேஸ்க்கு வருவார். வந்த உடனே 2 பேருக்கும் ஒரு மூர்க்கமான ஒரு போர் மூளுது. அதுதான் வந்து சௌசா போர். அதுல ஹுமாயூன் தோற்கடிக்கப்படுறாரு. ஆட்சியை இழந்துருவார். சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஷெர்கான் தனது மேலான அரசியல் ராணுவ திறமைகளால் இப்போரில் வெற்றி பெற்றார். ஹுமாயூன் பெரும் தோல்வியை சந்தரிக்கிறார். இப்போரில் 7000 முகலாய பிரபுக்களும் வீரர்களும் கொல்லப்பட்டனர். தன் உயிரை காத்துக் கொள்வதற்காக ஹுமாயூன் கங்கை நதியில் நீந்தி கடந்து ஆக்ராவை சென்றடைந்து அவர் சகோதரர்களான அஸ்காரி, ஹிண்டால் ஆகியோரின் உதவியோடு ஷெர்கானை எதிர்கொள்ள படையொன்று திரட்டி இறுதியான மோதல் கன்னௌசியில் நடக்கிறது. சோ சௌசாங்கிற இடத்துல 1539ல இந்தாண்டிருந்து வரக்கூடிய ஷெர்ஷாவும் இந்தாண்ட இவனை நோக்கி போகக்கூடிய ஹுமாயூனுக்கும் நடுவுல சௌசா அப்படிங்கிற ஒரு இடத்துல 1539ல ஒரு போர் நடக்குது. இந்த போர்ல என்ன ஆயிடுறாங்கன்னா ஹுமாயூன் தோல்வியை தழுவிடுறாரு. சோ அப்ப 7000 பேருக்கு மேல முகலாய பிரபுக்களும் படை வீரர்களும் இறக்குறாங்க இந்த இந்த போர்ல. சோ தன்னுடைய உயிரை காப்பாத்திக் கொள்வதற்காக அங்கதான் வந்து கங்கை நதி பாயுது. அந்த கங்கை நதியில குதிச்சு அங்கிருந்து நீந்தி போய் டெல்லிக்கு போயிடுறாங்க. ஆக்ரா போயிட்டு தன்னுடைய சகோதரர்களான ஹிண்டால், அஸ்காரி, ஏன்னா அவங்க கிட்ட இன்னமும் இருக்கு குஜராத் மாநிலம் பகுதி, சம்பல் பகுதி, ஆழ்வார் பகுதி, டெல்லி, ஆக்ரா எல்லாமே அவங்க கிட்ட குடுத்துட்டு தான் இவர் இங்க வந்திருக்காரு போர் தொடுக்கவே. சோ அப்படிங்கும்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய படை வீரர்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு தோல்வியை தழுவிய சௌசா போரில் தோல்வியை தழுவிய இந்த ஹுமாயூன் ஒரு மிகப்பெரிய படையை தழுவி ஒரு திரட்டி கொண்டு மறுபடியும் போர் தொடுக்கிறார். அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னோஜ் அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய அந்த போர் 1540ல எகெயின் ஹுமாயூன் வெர்சஸ் ஷெர்ஷா நடக்குது. இந்த போர்லயும் என்ன ஆயிடுறாருன்னா ஹுமாயூன் தோல்வியை தழுவிடுறாரு. சோ இப்படி ஹுமாயூன் தோல்வியை தழுவினதுனால ஹுமாயூனுக்கு உதவி செஞ்ச அஸ்காரி, ஹிண்டால் இவங்களுடைய அந்த டெல்லி, ஆக்ரா பகுதிகளும் கைப்பற்றப்படுது ஷெர்ஷானால. சோ இப்ப இந்திய பகுதிகள் அனைத்தும், அதாவது முகலாயர்களோட கண்ட்ரோல்ல இருந்த இந்திய பகுதிகள் அனைத்தும் யார்கிட்ட வந்துருது அப்படின்னா ஷெர்ஷா கிட்ட வந்துருது. முகலாய அரசு கொஞ்ச நாளைக்கு மூடி வைக்கப்பட்டிருக்கு. கம்ரான் மட்டும் என்ன பண்றாருன்னா காந்தார் காபூல் காந்தகார் இருக்கு பாருங்க, ஆப்கானிஸ்தான் பகுதி, அந்த பகுதி எனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க ஓடி போயிடுறான். சோ இவன் இங்க ஓடி போயிடுறான். யாரு? கம்ரான் வந்து இங்கேயே இருந்துடுறான். ஆனா அஸ்காரியும் ஹிண்டாலும் ஹெல்ப் பண்ணதுனால இவங்க கிட்ட இருந்த நிலப்பகுதிகளை இழந்து ஷெர்ஷாவுடைய ஆட்சிக்கு கீழே வந்துடுறாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் சூழ்நிலை. இப்ப நிலப்பகுதிகளை இழந்த ஹுமாயூன் என்ன பண்றாருன்னா பாரசீகம் நோக்கி ஓடுறாரு. சோ அவர் அப்படி ஓடும் பொழுது இந்த பாலைவனத்தை, இங்க இருக்கக்கூடிய ராஜஸ்தான் பாலைவனங்களை கடந்து போகும் பொழுதுதான் அக்பர் வந்து பிறப்பாரு. இந்த ராஜஸ்தான்ல தான் வந்து பிறப்பாரு. ரஜபுத்தினம்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுதான். சோ இப்படி அவர்கள் போயிட்டு மறுபடியும் இந்த கம்ரான் கிட்ட இருக்கக்கூடிய பகுதியில ஹுமாயூன் கைப்பற்றுவாரு. கைப்பற்றி மறுபடியும் இந்த ஷெர்ஷாவுடைய வலிவம்சம் வந்து தோன்றல்கள் வந்து வீழ்ச்சியுற்று இருக்கக்கூடிய நிலையில, கலகங்கள் கொண்டிருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் அவர்களை தாக்கி மறுபடியும் முகலாய பேரரசை உருவாக்குவாரு ஹுமாயூன். அதுக்கப்புறம் தான் தன்னுடைய மகன் அக்பர் கிட்ட ஒப்படைச்சிட்டு போவார். சோ இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அந்த 1540ல கன்னௌஜ் போர் நடக்குது. ஹுமாயூன் வெளியில போயிட்டாரு. இப்ப யார் ஆட்சி செய்யறாங்கன்னா ஷெர்ஷா. சோ ஷெர்ஷாவை பற்றியும் ஷெர்ஷாவுடைய சீர்திருத்தங்கள் ரொம்பவே முக்கியமானது. ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை பண்ணியிருக்காரு ஷெர்ஷா அவர்கள். அதை பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த ஷெர்ஷா வந்து 1540ல ஆட்சியை கைப்பற்றாரு. 1545 வரைக்கும் இவர் ஆட்சி செய்வார். ஒரு 5 வருடம் தான். அந்த 5 வருடத்துக்கு அப்புறம் வந்து இவர் ஒரு போர்ல வந்து இறந்துருவாரு. சோ அதனால இந்த இந்திய பகுதிகள் 1546ல இருந்து 1553 வரைக்கும் அடுத்த ஒரு 8 ஆண்டு காலங்கள் வந்து அவருடைய மகனான 2வது மகனான இஸ்லாம் ஷா அப்படிங்கிறவர் ஆட்சி செய்வாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 1553ல இருந்து 1555 வரைக்கும் இந்த சூர் வம்சத்துல யார் ஆட்சி செய்யறது அப்படிங்கிற அந்த வாரிசுரிமை போர் நடக்கும். சோ அந்த குழப்பமான சூழ்நிலையை பயன்படுத்தி தான் மீண்டும் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஹுமாயூன் இந்த ஷெர்ஷாவுடைய வம்சாவளி கிட்ட இருந்து அந்த ஆட்சியை கைப்பற்றி மறுபடியும் முகலாய பேரரசை உருவாக்குவாரு இந்தியாவுல. ஓகேங்களா? அதுதான் வந்து கதை. சோ இப்போ இங்க ஷெர்ஷாவை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஷெர்ஷா யாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹுமாயூன் கன்னௌசி போரில் தோல்வியடைந்து தனது அரியணையை இழந்த பின்னர் மீண்டும் 1555ல தில்லியை கைப்பற்றி தன்னுடைய அரசு அதிகாரத்தை மீட்கப்பட்ட இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவால் தில்லியானது ஆளப்படுகிறது. ஒரு ஜாகீர்தாருடைய குடும்பத்துல பிறந்த, அதாவது ஜாகீர்தார் அப்படின்னா என்னன்னா ஒரு
ஒரு மன்சப்தார்ன்னு சொல்லலாம். அதான் அக்பர் காலத்துல அது வந்து மன்சப்தார் முறை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது டெல்லி சுல்தானிய காலத்துல இருந்தே இருக்கு. அதாவது ராணுவ படையில வந்து பராமரிக்கக்கூடிய ஒருவனுக்கு ஊதியமாக ஒரு சில நிலப்பகுதிகள குடுத்திருப்பாங்க. அந்த நிலப்பகுதிகள்ல இருந்து வரக்கூடிய வருவாய்களை அவன் பயன்படுத்திக் கொண்டு அவனுடைய படையை பராமரிக்கணும். எப்ப அந்த படைக்கு தேவை ஒரு மன்னனுக்கு தேவை ஏற்படுகிறதோ, அப்ப வந்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படையை அனுப்பி அந்த போருக்கு உதவுவாங்க. சோ இதுதான் ஜாகிர்தாரி முறை. சோ அப்படிப்பட்ட ஒரு ஜாகிர்தார் குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த ஃபரீத்ன்னு அழைக்கப்படக்கூடிய ஃபரீத் என்று அழைக்கப்பட்ட இவர் ஒரு புலியை, அதாவது ஹிந்தியில ஷெர் அப்படின்னு சொல்லுவாங்க புலிங்கிறத, கொன்றதனால் ஷெர்கான் என்ற பெயரை பெற்றார். அதாவது இவர் வந்து ஒரு புலியை கொல்றாரு. ஃபரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலியை கொன்றதுனால ஷெர்ரை கொன்றதுனால் ஷெர்ஷா அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அதான் அரியணை ஏறிய பின் ஷெர்ஷா என்று அழைக்கப்பட்டார். தன் திறமையாலும் ஆற்றலினாலும் இந்தியாவில் இருந்த ஆப்கானிய தலைவனானார். சோ இவர் வந்து ஒரு ஆப்கானிய வம்சத்துல வந்த ஒரு ஜாகிர்தாரி. சோ அவருடைய மகனாத்தான் இருக்கிறாரு. சோ அப்ப இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆப்கானியர்கள், அதாவது டெல்லி சுல்தானியத்துக்கு அப்புறம் இந்த முகலாய பேரரசு உருவானதுக்கு அப்புறமா இந்தியாவுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் இந்த ஆப்கானியர்கள் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ஆப்கானியர்களுடைய தலைவராக ஆகும் அளவிற்கு ஒரு திறமை பெற்றவராக இருந்திருக்கிறாரு அப்படின்றாங்க. அடுத்தது அவருடைய ராணுவ மதிநுட்பமும் அரசியல் செயல்திறனும் ஹுமாயூனுக்கு எதிராக ஏனைய ரஜபுத்திர அரசர்களுக்கு எதிராகவும் அவருக்கு வெற்றிகளை ஈந்தன. இவர் வந்து முகலாயர்களோட மட்டும் போட்டி போடல, அங்க இருந்த ரஜபுத்திரர்களோடையும் சேர்ந்துதான் போட்டி போடுறாரு. சோ இவருக்கு வந்து தனியா ஒரு ஆட்சி அமைக்கணும், ரஜபுத்திரர்களோட சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கணும்லாம் கிடையாது. சோ எப்படி முகலாயர்கள் ரஜபுத்திரர்களும் ஆப்கானியர்களும் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாங்களோ, அதே மாதிரி ஷெர்ஷா வந்து முகலாயர்களும் ரஜபுத்திரர்களும் இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஓகேங்களா? சோ அதான் அடுத்தது மாலவம் போரிடாமலே, இவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு போர்கள் எல்லாத்தையும் நடந்ததை பார்த்துட்டு இருந்தவர்கள், அந்த மாலவ பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த ரஜபுத்திர அரசு தானாகவே போரிடாமலே நான் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துடுறேன் சாமி, என்ன ஒண்ணும் பண்ணிடாதப்பா அப்படின்னு போய் தானாகவே விழுந்துட்டாங்க. அதேதான் மேவார் பகுதியுடைய உதய்சிங் எதிர்ப்பேதும் தெரிவிக்காமல் சரணடைகிறார். மேவார் பகுதி மாளவ பகுதியும் அந்த ராஜஸ்தான் பகுதி, அதாவது மத்திய இந்திய பகுதியான மத்திய பிரதேசம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளும் ராஜஸ்தான் பகுதிகளும் இவருடைய போர் திறமையை கண்டு, இவருடைய ஆற்றலை கண்டு, இவங்கிட்ட எல்லாம் போர் போட்டோம்னா தாங்க முடியாது, அதனால இவங்களுக்கு கீழே ஒரு ஆட்சியா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிடறாங்க. அதே மாதிரி இவர் தன்னுடைய பகுதிகளை வந்து விரிவாக்கம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா பீகார் வங்காள பகுதிகள் ஆல்ரெடி அவர்கிட்ட இருந்ததுதான். சோ இப்பதான் இந்த பகுதிகள் எல்லாமே, அதாவது இந்த மாலவ பகுதி, குஜராத் பகுதி, இந்த ரஜபுதன பகுதி எல்லாம் முகலாயர்கள் கிட்ட கீழே இருந்தது, அதாவது ஹுமாயூனுக்கு கீழே இருந்தது. இப்போ ஹுமாயூன் தான் தோத்து போயிட்டு வெளியில ஓடி போயிட்டான்ல. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பகுதியை இழந்தவங்க மறுபடியும் அந்த பகுதியை ஆட்சி செய்யணும்னு நினைச்சு ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அதாவது கலிஞ்சார் வரைக்கும் இது வரைக்கும் வந்து அவன் வின் பண்ணிட்டாங்கிறத தெரிஞ்ச உடனே டெல்லி பகுதியை கைப்பற்றிட்டாங்க. ஏன்னா தில்லி ஆக்ரா வந்து ஹுமாயூன் கையில இருந்தது. அப்ப இந்த பகுதியை உங்க கிட்ட இருக்கு, அப்ப பேசாம நம்மளும் வந்து இவனோட சரணடைச்சிடலாம், இல்லைன்னா நம்ம இருக்கிறதே கஷ்டமா போயிரும்னு சொல்லிட்டு இந்த ரஜபுத்தினத்துல சேர்ந்தவங்களும் இந்த மாடவ பகுதிகளை சேர்ந்தவர்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த அரசை இந்த ஷெர் உடைய வம்சத்தோட இணைச்சுக்கிறாங்க. நான் உங்களுக்கு கீழே இருந்துக்கிற சாமி, என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது கலிஞ்சார் அப்படிங்கிற ஒரு போர் நடக்கும். கலிஞ்சார் பகுதியை வந்து இவர் கைப்பற்றும் பொழுது, அந்த பகுதியை பெறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு போர் நடக்குது. இங்கதான் வந்து கலிஞ்சார் பகுதி. சோ இந்த பகுதியை ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடிய மன்னனோட இந்த ஷெர்ஷா வந்து போர் தொடுக்கிறார். போர் தொடுத்து இந்த பகுதியும் தனக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்படி நடக்கும் பொழுது அந்த போரிலே ஒரு வெடிகுண்டு விபத்துல ஷெர்ஷா வந்து இறந்துருவார். அவ்வளவுதான் வந்து ஷெர்ஷாவை பத்தி. ஓகேங்களா? 1545 வெடிகுண்டு விபத்தின் காரணமாக அந்த கலிஞ்சார் கோட்டையை கைப்பற்றும் பொழுது அவர் உயிரிழந்துறாரு. சோ இதுக்கப்புறம் அவருடைய மகனான இரண்டாவது மகனா இருக்கக்கூடிய இஸ்லாம் ஷா வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. 1545 இருந்து 1553 வரைக்கும் ஆட்சி செய்யறாரு. சிறு வயதிலேயே இவரும் மரணம் அடைந்துறாரு. சோ இவருக்கு அப்புறம் யார் ஆட்சி செய்யறது அப்படிங்கிற அந்த வாரிசுரிமை போர் நடக்கக்கூடிய அந்த குழப்பம் நிலவி கொண்டிருந்த அந்த 2 ஆண்டு காலங்கள்ல தான் ஹுமாயூன் மறுபடியும் தில்லியையும் ஆக்ராவையும் அந்த சூர்வம்ச அரசர்கிட்ட இருந்து மீட்டுறாரு. ஓகேங்களா? சோ அப்போ இந்த 5 வருஷம் ஷெர்ஷா வந்து பல பகுதிகளை ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம். அப்ப அவருடைய நிர்வாகத்துல என்னென்னத்தெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு அப்படிங்கறத அடுத்து கொடுத்திருப்பாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க இருந்தா உங்களுக்கு அடிக்கடி கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. ஹுமாயூனை பின்தொடர்ந்த ஷெர்ஷா அதற்கு முன்னர் கிசிர்கான் என்பவரை வங்காளத்தின் ஆளுநராக நியமித்தார். கிஷர்கான் வங்காளத்தின் முன்னாள் ஆட்சியாளரான சுல்தான் முகமதுவின் மகளை மணந்தவர். அவர்
சுதந்திர அரசை போல் செயல்பட துவங்கினார். அதாவது என்ன பண்றாருன்னா, ஹுமாயூனோட போர் தொடுத்துட்டு இருந்தாருல்ல, அப்படியே முன்னோக்கி போனாரு. டெல்லியை நோக்கி ஷெர்ஷா வந்து தன்னுடைய படைகளை முன்னாடி கொண்டுட்டு போயிட்டு இருந்தாரு. சோ அப்ப போயிட்டு இருக்கும் பொழுது இங்க ஒரு ஆளுநரை நியமிச்சுட்டு போகணும்ல, இல்லன்னா எவனாவது இங்க தலையை தூக்க ஆரம்பிச்சிருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வங்காள பகுதிகளில் கிசிர்கான் அப்படிங்கிற ஒருவரை வந்து ஆளுநரா நியமிக்கிறாரு. இந்த கிசிர்கான் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹுமாயூன் வந்து ஒரு வங்காள ஆளுநரை வந்து வெற்றி கொண்டுதான் அந்த வங்காள பகுதியை கைப்பற்றினார்னு பார்த்தோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹுமாயூன் தான் ஷெர்ஷா மேல போர் தொடுத்து 2வது முறையா வந்திருப்பாரு. கரெக்டா? சோ அப்படி அந்த வங்காள அரசரை முன்னாடி தோல்வி தழுவினாரு பாருங்க ஷெர்ஷா கிட்ட. அவனுடைய மகளைத்தான் வந்து இந்த கிசர்கான் கல்யாணம் பண்ணிருப்பான். என்னதான் கல்யாணம் பண்ணிருந்தாலும் இவனை வந்து விசுவாசின்னு நம்பி ஷெர்ஷா அவர்கள் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த பகுதியை வந்து ஒரு ஆளுநரா நீ இரு, நான் போய் இவன் ஹுமாயூனை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு இந்த பகுதியை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட விட்டுட்டு போவார். சோ அப்படி விட்டுட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிசர்கான் வந்து தானே அந்த பகுதியை சுதந்திர ஒரு அரசை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு ஷெர்ஷா போனதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு சுதந்திர ஒரு அரசை வந்து உருவாக்கணும்ன்ற பேர்ல இவர் தனியா ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவாரு. சோ அப்படி உருவாக்கும் பொழுது மீண்டும் திரும்ப வருகிறார். ஹுமாயூன் எல்லாம் தோல்வி கண்டு தோற்கடிச்சு விட்டுட்டு மறுபடியும் எல்லா பகுதியிலும் எல்லாம் நம்ம கிட்டதானே இருக்குன்னு உறுதிப்படுத்தணும்ல. சோ அப்படி இருக்கும் பொழுது டெல்லி அரியணை ஏறினதுக்கு அப்புறம் ஷெர்ஷா வந்து என்ன பண்றாருன்னா, ஊர் திரும்பியவுடன் இந்த கிசர்கானை கைது செய்து கொண்டுறாரு. சோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, பிராந்திய அரசுகளின் கீழ்ப்படியாமை குறித்து நன்கு அறிந்திருந்த ஷெர்ஷா ஒரு வலிமையான நிர்வாக அமைப்பை உருவாக்குவதே பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாகும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது அங்கங்க பிராந்தியங்களுக்கு ஆளுநரை நியமிக்கிறோம். சோ அப்படி நியமிக்கும் பொழுது இவனுங்க எல்லாம் சுதந்திர அரசை உருவாக்கணும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருந்து போறானுங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு முறையான மைய நிர்வாகம் இல்லாததுதான். அப்ப ஒரு மைய அரசை உருவாக்கி அதுக்கு கீழே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பினை உருவாக்கணும். சோ அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்ப கிசர்கான் அங்கங்க எழுந்தான் பாரு. சோ அந்த மாதிரி எவனும் எழுந்துட மாட்டான் அப்படின்னு சொல்லி கருதுறாரு. சோ அதற்காக ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசை உருவாக்குறாரு. தில்லி சுல்தானியத்தின் உள்துறை நிர்வாக கட்டமைப்பு ஒரு சில மாற்றங்களோடு பின்பற்றப்படுகிறது. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி அந்த டெல்லி சுல்தானியம் கட்டமைப்பு இருந்துச்சோ, எப்படி டெல்லி சுல்தானியர்கள் வந்து இந்த இந்திய பகுதிகளை எல்லாம் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசாக கொண்டு ஆட்சி செய்தார்களோ, அது மாதிரியே அதே கட்டமைப்பை இவரும் பின்பற்றாரு. ஆனா ஒரு சில மாற்றங்களோடு. ஓகேங்களா? சோ இவர் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கிராமங்களில் களவு போச்சு அப்படின்னா அந்த கிராம தலைவர் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. அதாவது கிராம தலைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாரு. இந்த கிராமத்துல ஏதாவது திருட்டு போச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த கிராம தலைவர் தான். சோ அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா, கிராம தலைவர்கள் வந்து எச்சரிக்கையோடு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு குற்றங்களும் அந்த கிராமத்தில் நடக்காத மாதிரி பாத்துக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை குற்றம் நடந்துச்சுன்னா அதுக்கு பொறுப்பேத்துக்கிறது யாரு? கிராம தலைவர்கள். சோ அதனால இந்த மாதிரி கிராம தலைவர்களுடைய தலையை உருட்டியதனால் கிராமத்தில் நிர்வாகம் வந்து சீராக நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஷெர்ஷாவுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, விவசாயி சீர்குலைஞ்சிட்டான் அப்படின்னா அந்த அரசனும் வந்து சீர்குலைஞ்சிருவான் அப்படின்றத நம்புறாரு. சோ அதனால தன்னுடைய படைகள் வந்து பல நிலப்பரப்புகளை கைப்பற்றணுங்கிற நோக்குல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த விவசாய நிலங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு குறிக்கோளோட இருக்கிறார். அதனால அவரு ஒரு சில பாதுகாப்புகளையும் செய்கிறார். படைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது பயிர்களுக்கு வந்து எந்த சேதத்தையும் ஏற்படுத்தக் கூடாது அப்படிங்கறதுல ஒரு தனி கவனத்தையும் வந்து செலுத்துறாரு. அதே மாதிரி இது மட்டும் இல்லாம விவசாயிகள் இவர் வரிச்சுமை எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு தான் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு நெகிழும் தன்மையான ஒரு வருவாய் முறையை வந்து பின்பற்றினாரு. அதாவது நீ உங்க நிலத்துல எவ்வளவு விளையுதுன்னா எனக்கு கவலை கிடையாது. நீ இவ்வளவு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெகிழா அரசை வந்து இவர் உருவாக்கல. ஒரு நெகிழ்வு தன்மை கொண்ட ஒரு அரசை உருவாக்கி இருக்கிறார். அதாவது இந்த நிலத்துல எவ்வளவு நிலம் உங்ககிட்ட இருக்கு, அந்த நிலத்துல எவ்வளவு வளம் வரும், சோ அதுக்கேத்த மாதிரி நீ வரி கட்டு அப்படின்ற மாதிரி விவசாயிகளுக்கு அந்த வளத்திற்கேற்ப வரி நிர்ணயம் செய்தார். சோ அப்ப நிலங்களை முறையாக அளவை செய்யப்பட்டு அந்த நிலங்களின் வளத்திற்கு ஏற்றவாறு வரி நிர்ணயமான செய்யப்படுகிறது. சில பகுதிகள் அந்த மாதிரி நேரடி கண்ட்ரோல் இல்லாத ஒரு சில பகுதிகளில் வந்து தன்னுடைய படைகள் இருக்குல்ல, சோ அரசரே வந்து எல்லா படையும் வச்சிருக்கணும்னா வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. அப்ப அரசருக்கு படை உதவி செய்வதற்காக வழங்கக்கூடியதான் அந்த நிலங்கள் ஊதியமாக. அந்த படையை பராமரிப்பதற்காக யார் படையை பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு ஊதியமாக ஒரு சில அரசர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை கொடுத்துருவாங்க ஊதியமா. சோ அந்த நிலப்பகுதிகளில இருந்து வரக்கூடிய வருவாய் அதனை கொண்டுதான் அந்த படையை பராமரிப்பார்கள். அப்படிதான் இருக்கக்கூடியதான் இந்த ஜாகிர்தாரி முறை, ஜமீன்தாரி முறை. இது எல்லாமே தொடர்ந்து பிற பகுதிகளில் செயல்பட்டு வந்துச்சு அப்படின்றாங்க. வேறு பல இடங்களில் மொத்த வேளாண் விளைச்சலில் ஒரு குறிப்பிட்ட பங்கு மட்டும் வரியாக வசூலிக்கப்பட்டது.
ஷெர்ஷா விவசாயிகளிடம் இருந்து கொண்டிருந்த அதே அக்கறையை வர்த்தகர்களிடமும் கொண்டிருந்தார். எப்படி விவசாயிகள் மேல அக்கறை வச்சாரோ அதே மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா வர்த்தகர்களுக்கு மேலயும் அந்த அக்கறையை செலுத்துகிறார். சோ அதுதான் அடுத்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா வர்த்தகர்கள் வந்து வணிக வரிகள் அதிகமா இருந்தா வர்த்தகர்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள். அதனால வணிக வரிகளை எல்லாத்தையும் குறைக்கிறார். நுழைவு வரி, விற்பனை வரி மட்டும்தான் வசூலிக்கப்படுது. பிற எந்த ஒரு வரிகளும் வசூலிக்கப்படல. தங்கம், வெள்ளி, செப்பு காசுகளில் இடம்பெறும் உலோகங்களின் தர அளவு வரையறை செய்யப்பட்டது. சோ எந்த அளவுக்கு அந்த காசுகள்ல தங்கம், வெள்ளி எல்லாம் இருக்கு, அந்த உள்ளடக்கம் எவ்வளவு இருக்கு, அதுக்கேத்த மாதிரிதான் அந்த நாணயத்துக்கான வரி விதிப்புமே வந்து வளங்களுக்கான வரி மதிப்புமே வந்து செய்யறாரு. இது மட்டும் இல்லாம வணிகர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வரவங்க. அப்ப அவங்க போறதுக்கு அந்த சாலை வசதி கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி அவர்கள் அந்த சாலையில நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பொழுது அங்கங்க தங்குறதுக்கான இடமும் இருக்கணும். சோ அந்த மாதிரி தங்குவதற்காகவும் அந்த சாலை வசதிகளையும் சீர்படுத்துறார். வணிக வசதி செய்து கொடுத்து அவருடைய நாணய முறையானது முகலாயர்கள் காலம் முழுவதும் அப்படியே பின்பற்றப்பட்டு ஆங்கிலேய கால நாணய முறைக்கு அடித்தளம் இடுவ அளவுக்கு கொண்டு வராரு அப்படின்றாங்க. வணிகத்தையும் வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் பொருட்டு உறுதியான சாலை வசதி முறையை ஷெர்ஷா பராமரிக்கிறார். பழைய சாலைகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டதோடு புதிய சாலைகளும் அமைக்கப்பட்டது. மேற்கில் சிந்து பகுதியிலிருந்து வங்காளம் சோனார்கான் வரையிலான ஒரு முக்கிய பெரும்வழி பாதையை செப்பனிட்டதோடு குஜராத் கடற்கரை துறைமுகங்களையும் ஆக்ராவோடும் ஜோத்பூரோடும் இணைக்கக்கூடிய புதிய சாலைகளையும் அமைக்கிறார். ஏன்னா ஆக்ரா இங்க இருக்கு, ஜோத்பூர் இங்க இருக்கு, குஜராத் இங்க இருக்கு. அப்ப இதோட இணைச்சாதான் இங்க இருந்து ஒரு வளங்களை எல்லாம் கொண்டு வந்து குஜராத் கிட்ட வர முடியும். குஜராத்துக்கு அந்த வளங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாதான் என்ன பண்ண முடியும், கடல் வணிகம் வந்து மேம்படும். அதனால இதற்காக பல சாலைகளை மேற்கொள்றாரு. அதே மாதிரி சிந்து நதி, அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா இப்படி இருக்கலாம். இந்த சிந்துல இருந்து இந்த வங்காளத்துல இருக்கக்கூடிய சோனார்கான் வரைக்கும் ஒரு பெரும் வழிச்சாலையும் வந்து உருவாக்குறாரு. ஏன்னா அப்பதான் நிலவழியான வர்த்தகமும் சீரா இருக்கும். அப்ப நிலவழிக்கான வர்த்தகத்திற்காகவும் கடல்வழி வணிகத்திற்காகவும் தேவையான அந்த சாலை வசதிகளை செய்து கொடுக்கிறார். ஆல்ரெடி இருக்கக்கூடிய சாலைகளை புதுப்பிக்கிறாரு. சாலை இல்லையா, சாலையை போடுறாரு. அது மட்டும் இல்ல, லாகூர், முல்தான் ஆகிய நகரங்களை இணைக்குவதற்காக புதிய சாலைகளும் அமைக்கப்பட்டன. அனைத்து சாலைகளிலும் சராய்னு சொல்லக்கூடிய சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்குவதற்கும் உணவு அருந்துவதற்கும் வசதிகள் செய்து தரப்படுகின்றது. இவ்வேற்பாடுகள் விறுவிறுப்பான வணிகத்திற்கு உத்தரவாதம் அளித்தன. ஷெர்ஷாவால் உருவாக்கப்பட்ட ஒரு சில சராய்கள் இன்றளவும் உள்ளன. இத்தகைய சராய்கள் தங்களுக்கு அருகே நகரங்கள் உருவாகுவதையும் உறுதி செய்தன. ஷெர்ஷா பெருமளவு நற்தொண்டுக்களை செய்தார். ஆதரவற்றோருக்கு கருவூலத்திலிருந்து உதவித்தொகை வழங்கினார். ஷெர்ஷா ஒரு வைதிக சன்னி முஸ்லீம் ஆவார். பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்கினார். அதாவது ஷெர்ஷா வந்து இந்த மாதிரி வணிகர்களுக்கும் உழவர்களுக்கு மட்டும் உதவி செய்யல, ஆதரவற்றவர்களுக்காக உதவி செய்வதற்காக தன்னுடைய கருவூலத்திலிருந்து, அதாவது அரச கருவூலத்திலிருந்து ஒரு சில செல்வங்களை எடுத்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஆதரவற்றவர்களுக்காகவும் வழங்கி இருக்கிறாரு. ஷெர்ஷா வந்து ஒரு வைதிக சன்னி முஸ்லீமு. சோ அதனால என்னதான் இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்குறாரு. அதாவது தவறு யாரு செஞ்சாலும் சரி, தன்னுடைய உறவினர் செய்தாலும் சரி, இல்ல பிரபுக்கள் அரசவையில இருக்கவங்க உயர் பதவிகள்ல இருக்கவங்க செஞ்சாலும் சரி, தண்டிக்க தவறியவில்லை. கழக மனப்பான்பு கொண்ட ஜமீன்தார்கள், பிரபுக்கள், கொள்ளையர்கள், திருடர்கள் ஆகியோர்களை கடுமையான தண்டனைகள் மூலமாக ஒடுக்கி பேரரசுல சட்ட ஒழுங்கை பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார். மிகவும் புகழப்பட்ட அக்பர், தோடர்மால் ஆகியோரின் நிதி நிர்வாக முறை பெருமளவு ஷெர்ஷாவின் நிதி நிர்வாக முறையினை அடித்தளமாக கொண்டதாகும். அதாவது பின்னாடி இந்த மன்சப்தாரி முறை, தோடர்மாலுடைய ஜப்தி முறை, இது எல்லாமே வந்து இந்த ஷெர்ஷாவுடைய இதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான். இவருடைய இதை வந்து ஒரு முன்னோடியாக கொண்டுதான் அவர்கள் அந்த சீர்திருத்த முறைகள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றோம். ஏன்னா இவரே வந்து நிலங்களை அளவை செய்து அந்த நிலத்துல எவ்வளவு வளம் வருமோ அதுக்கேத்த மாதிரிதான் வரி விதிச்சாருன்னு. இதே இதுதான் ஜப்தி முறைன்னு அக்பர் காலத்துல தோடர்மால் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஷெர்ஷா புதிய நகரங்களை நிர்மாணிக்கவோ அல்லது கட்டிடங்களை கட்டவோ போதிய கால அவகாசம் இல்லை. ஏன்னா 1540 இருந்து 45 வரைக்கும் தான் ஆட்சி செஞ்சாரு. ஒரு 5 வருஷம் தான், அதுவும் போர் நிறைந்த ஒரு காலமாக அவருக்கு இருக்கு. சோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா தில்லியில மட்டும் ஒரு கோட்டை சுவர்களோட கூடிய ஒரு புதிய நகரை நிர்மாணிக்கிறாரு. சோ அதுதான் வந்து புராண கிலா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த புராண கிலாவை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, ஷெர்ஷா அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த தன்னுடைய கல்லறை மாடம், இது வந்து பீகார்ல இருக்கக்கூடியது. பீகார்ல சசாராம்ங்கிறது தான் இவங்களுடைய பகுதி. சோ அந்த தன்னுடைய சொந்த நிலப்பகுதியில பூர்வீக மண்ணுல இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சசாரம்ல வந்து ஒரு கல்லறை மாடத்தை வந்து கட்டிக்கிறாரு. சோ இது மட்டும்தான், இது அவருக்காக அவரே கட்டின ஒரு கல்லறை மாடம். சோ இந்த 2 கட்டிடக்கலைகள் தான். இதுதான் வந்து
ஷெர்ஷாவோட நடந்தது. ஓகேங்களா? 1540 இருந்து 1545 வரைக்கும் இவர் ஆட்சி செய்யறாரு. இவருக்கு அப்புறம் இவருடைய இரண்டாவது மகனான இஸ்லாம் ஷா அவர்கள் ஆட்சி செய்யறாங்க. இஸ்லாம் ஷா வந்து 1553 வரைக்கும் ஆட்சி செய்யறார். அடுத்து 1553 இருந்து ஹுமாயூன் இந்த பகுதியை கைப்பற்றுவதற்கும் அந்த 2 ஆண்டு காலங்கள் வாரிசுரிமையினால் அந்த ஒரு சோ என்ன சொல்றது, ஒரு கலகம் நிறைந்திருக்கக்கூடியதா, வாரிசுரிமை போறனால ஒரு குழப்பம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்கிறார் ஹுமாயூன். ஹுமாயூன் மீண்டும் பாரசீகம் தப்பி ஓடிய ஹுமாயூன் பாரசீகத்தில் இருக்கக்கூடிய அரசருடைய உதவியினால மீண்டும் டெல்லி பகுதியை கைப்பற்றாரு. அதுதான் அடுத்த பேராகிராஃப்ல நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஷெர்ஷா 1545 காலமான பின்னர் அவருக்கு பின் வந்த வலிமை குன்றிய அரசர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தனர். கன்னௌசி போரில் தோற்று தப்பியோடிய ஹுமாயூன் பாரசீகத்துல தஞ்சம் புகுந்தாரு. பின்னர் பாரசீக படைகளுடன் ஆப்கானிஸ்தான் சென்று ஹுமாயூன் காந்தகாரையும் காபூலையும் கைப்பற்றாரு. கம்ரான் கிட்ட இருந்த அந்த காந்தகார் காபூலை அந்த பாரசீக படையோட திரும்பி வராரு. வந்து ஃபர்ஸ்ட் தாங்க தம்பிக்கிட்ட இருந்த அந்த பகுதியை தான் புடுங்குறாரு. கந்தகார் பகுதியும் காபூலையும் கைப்பற்றார். ஆனால் அவருடைய சகோதரர் கம்ரான் அவர் கைப்பற்றிய பகுதிகளை அமைதியாக ஆட்சி புரிய ஹுமாயூன் அனுமதிக்கவில்லை அப்படின்றாங்க. அதாவது ஹுமாயூனை வந்து அந்த சகோதரர் கம்ரான் வந்து அது நிம்மதியா ஆட்சி செய்ய விடமாட்டேன்றாரு அந்த பகுதிகளை. அதாவது ஒரு பாரசீகம் போயிட்டு அங்க பாரசீக படையோட உதவியோட இந்த பகுதிகளை மறுபடியும் வந்து மீட்டெடுக்கிறார். காந்தகார் காபூல் பகுதிகளை என்னதான் மீட்டெடுத்தாலுமே அந்த இடத்துல ஆல்ரெடி ஆட்சி செஞ்சவன் யாரு? கம்ரான். சோ அவன் வந்து அதை நிம்மதியா ஆட்சி செய்ய விடமாட்டேன்றான். பல சூழல்கள் நடக்குது, குழப்பங்கள் நடக்குது, உள்ளூர் பூசல்கள்லாம் நடக்குது. சோ இந்த சூழ்நிலையில தான் என்ன பண்றாரு அப்படின்னா சகோதரர்களுக்கு இடையிலான போராட்டம் தீவிரமடைந்து இறுதியில் சமாதானத்துல முடியுது. இதனிடையே சூர் பேரரசு பல துண்டுகளாக சிதைவடைந்து இருக்கிறது. இந்த மாதிரி குழப்பம் நிறைந்த அந்த பகுதியில் ஹுமாயூன் படையெடுப்பு எளிதானது. சோ இந்தியா மேல அவர் படையெடுத்து வருது ரொம்பவே எளிதான ஒரு விஷயமா மாறுது. முகலாயர்களுடைய வருகையை கண்ட பஞ்சாபில் இருந்த ஆப்கானிய படைகள் தப்பியோட தொடங்கின. ஏன்னா சூருடைய வம்சாவளிகள் ஒரு பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். சோ முகலாயர்கள் வந்து படையெடுத்து வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, இந்திய பகுதியான அந்த பஞ்சாப் பகுதியில இருந்து அந்த ஆப்கானிய படைகள் எல்லாம் தப்பி ஓடுது. சாதாரணமா வந்து இந்த ஹுமாயூனுடைய கைகள்ல மறுபடியும் அந்த டெல்லி ஆனது கிடைக்குது. ஓகேங்களா? ஆனால் விரைவிலேயே தில்லி கோட்டையிலிருந்து நூலகம் ஒன்றின் மாடிப்படியில் இடறி விழுந்த ஹுமாயூன் இறந்து போறாரு. சோ இப்படிப்பட்ட இந்த ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றி இருந்தால் கூட அவர் அந்த 1555 கைப்பற்றாரு. 56லயே அந்த டெல்லி கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு நூலகத்துடைய மாடி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து என்ன பண்ணிடுறாரு, இறந்து போயிடுறாரு. ஸ்டான்லி லான்புல் அப்படிங்கிறவரு அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லி. சோ இந்த கூற்று ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? சோ இதுதான் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹுமாயூன் இறந்ததுக்கு அப்புறம் ஹுமாயூனுடைய மகனான அக்பர் வந்து ஆட்சி பொறுப்பேற்பாரு. சோ அக்பரை பற்றித்தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. ஓகேங்களா? சோ அக்பர் குறித்து ஒரு 2.5 பக்கம் இருக்கும். சோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த பகுதியில வந்து எளிமையா இருக்கும். ஏன்னா இதையும் சேர்த்து இந்த பகுதியிலேயே பார்த்துருவோம். அடுத்த பகுதி வந்து அடுத்த 2 பகுதியுமே நம்மளுக்கு எளிமையானதா தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதே ஸ்டோரி தான் எலாபரேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? அக்பர் 1556 இருந்து 1605 வரைக்கும் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அக்பரை பத்தி நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அக்பர் வந்து ஒரு 14 வயசு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாருன்னா ஆட்சி பொறுப்பை ஏத்துக்குவாரு. சோ அப்படி அந்த ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது அதாவது இவர் வந்து ஹுமாயூன் வந்து ஷெர்ஷா கிட்ட தோத்துட்டு பாரசீகம் ஓடும் பொழுது அந்த ரஜபுதினம் வழியாகத்தான் போவாங்க. அதாவது ராஜஸ்தானை கடந்து தான் போகணும். அந்த மாதிரி ராஜஸ்தான் வழியா கடந்து போகும்போது அந்த ராஜஸ்தான் பாலைவனத்துலதான் ஹுமாயூனுக்கு வந்து அக்பர் பிறப்பாங்க. எப்பன்னா 23 நவம்பர் 1542 தான் பிறப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் வந்து ஜலாலுதீன் அக்பர் அப்படின்னு சொல்லி பெயர் வைப்பாரு. சோ அந்த ஜலாலுதீன் அக்பர் தான் 14 வயசு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு 14 வயசு இருக்கும் பொழுதுதான் ஹுமாயூன் வந்து இறந்துருவாரு. சோ அதுக்கப்புறம் தான் அக்பர் வந்து முடிசூட்டுவாரு. ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர் வந்து 14 வயசு தான் இருக்கு, ஒரு சின்ன பையன். சோ அக்பரை வந்து ஆட்சி நடத்த முடியுமா திறமையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட இருக்கும்பொழுது ஹுமாயூன் என்ன பண்ணுவாருன்னா பைரம் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாவலரை, ஒரு தலைச்சிறந்த பாதுகாவலரை வச்சுட்டு போயிருப்பாரு. சோ இந்த பைரம் கான் தான் ஆரம்ப காலகட்டங்கள்ல அக்பருக்கு மிகவும் உறுதுணையா இருப்பாரு. சோ அப்படி 1556 அக்பர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதாவது 14 வயசுல என்ன ஆகுது அப்படின்னா
இரண்டாம் பானிபட் போர் நடக்குது. யார் இந்த இரண்டாம் பானிபட் போருக்கு அப்போஸ் பண்ணி வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷெர்ஷாவுடைய வழி வரக்கூடிய ஷெர்ஷாவுடைய ஆட்சி வம்சாவளிகள் இருக்காங்க பாருங்க. சோ அவங்க கிட்ட இருந்து ஹுமாயூன் அப்பதான் புடுங்கினாரு. 1555 தான் புடுங்கினாரு. 1 வருஷம் தான் ஆகுது. ஆட்சி மாறுது அப்படிங்கும்போது கொஞ்சம் பலவீனம் இருக்கும். சின்ன பையனா இருக்கான். ஈஸியா அவனை தோற்கடித்து விட்டு ஆட்சியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சூர் வம்சாவளியை சேர்ந்தவர் தான் அடில் ஷா அப்படிங்கிறவர். சோ அந்த அடில் ஷாவுடைய தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெமு. சோ இந்த ஹெமு வந்து சொல்றாரு, நாம் இழந்த பகுதியை நம்ம மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் மன்னா, அதனால எனக்கு ஆணையிடுங்கள், நான் போய் போர் தொடுத்து வருகின்றேன் அப்படின்னு சொல்லி ஹெமு அடில் ஷா கிட்ட கேட்பாரு. அடில் ஷா ஓகே நீ போயிட்டு வாப்பா தங்கமே, நீ போய் வின் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹெமு அனுப்புறாரு. சோ இப்ப ஹெமுவுக்கும் அக்பருக்கும் நடக்குது. ஆனா அக்பர் சின்ன பையங்கிறதுனால அக்பர் சார்பா பைரம் கான் வந்து போர் தொடுக்கிறாங்க. அப்போ ஹெமு வெர்சஸ் பைரம் கான் 1556. ஜென்ரலா சொல்லணும்னா ஹெமு வெர்சஸ் அக்பர் தான். ஓகேங்களா? அக்பருடைய பேர்ல பைரம் கான் அங்க போர் செய்யறார். அவ்வளவுதான். 1556 நடக்குது. உண்மையா சொல்ல போனா பல பகுதிகளில ஹெமுவுடைய படைகள் வெற்றி பெற்றிருக்கும். ஆக்ராவை கைப்பற்றிருப்பாங்க, குவாலியர் பகுதியை கைப்பற்றிருப்பாங்க. சோ எல்லா பகுதிகளையும் இவர்கள் கைப்பற்றி கொண்டே வந்துட்டு இருப்பாங்க. சோ போரானது ஹெமுவுக்கு சாதகமாக முடியக்கூடிய அந்த தருவாயில கடைசி நேரத்துல ஹெமுவுடைய கண்ணுல ஒரு அம்பு பாஞ்சிரும். அம்பு பாஞ்சு அவன் மயக்கமுற்று கீழே விழுந்துருவான். இப்ப தளபதி இல்லாத ஒரு படையாக இந்த படை அமைஞ்சிரும். சோ அதனால தளபதியே இல்லங்கும் பொழுது அந்த படை தோல்வியுற்றதுக்கு சமமாய் போயிரும். சோ அந்த சூழ்நிலையில தான் பைரம் கான் வந்து இந்த படையில வந்து வெற்றி பெறுவாரு. அக்பர் வந்து வெற்றி பெற்று இரண்டாம் பானிபட் போர் வந்து இவங்களுக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்கும். அதாவது நீண்ட ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்கும். அததான் இங்க வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்பர் பைரம் கான் வந்து ஒரு சின்ன பையனா இருக்கான்னு சொல்லி அந்த ஆட்சி பொறுப்பை எல்லாரும் ஏத்துக்கிட்டு பைரம் கான் சொல்றதுதான் அங்க நடந்துட்டு இருக்கும். சோ பைரம் கானுடைய வாக்கை ஏற்றுக்கொண்டுதான் அக்பர் வந்து எல்லாத்தையும் பண்ணுவார். சோ இப்படி இருக்கும் பொழுது பைரம் கானுடைய தலைமையில பல படையெடுப்புகள் நடக்கும். பல பகுதிகளை கைப்பற்றுவாரு. சோ இப்படி இந்த முகலாய அரசிற்கு பல பகுதிகளை இந்த நாட்டோடு சேர்ப்பதனால் பைரம் கான் வந்து தன்னை ஒரு உயர்ந்தவனாக நினைத்துக் கொள்வான். சோ அதனால மத்த பிரபுக்கள் கிட்ட ஆஹ் மத்த பிரபுக்களை வந்து தாழ்வாக நடத்துவான். சோ இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அக்பருக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதனால எல்லாரையும் சமமா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கக்கூடிய அக்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, பைரம் கானை வந்து கைது செய்யறாரு. கைது செஞ்சுட்டு வந்து இல்ல நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க பேசாம மெக்காக்கு புனித யாத்திரை போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாரு. அப்படி போக வரக்கூடிய வழியில தான் வந்து பைரம் கானை கொன்றுவாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அந்த பைரம் கான் என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம வளர்த்தவர் கரெக்டா. சோ அப்ப அவங்களுடைய குடும்பங்களே அவருக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கறனால அவங்களுடைய குடும்பத்தை டெல்லிக்கு அழைச்சிட்டு வந்து அக்பரே பாத்துப்பாரு. சோ அதுதான். அது மட்டும் இல்லாம அக்பர் வந்து முக்கியமான படையெடுப்புகள் எல்லாத்தையுமே மேற்கொள்வார். ஏன்னா சின்ன பையன், ஆட்சி மாறுது. ஆல்ரெடி இருந்த ரஜபுத்திரர்கள் மறுபடியும் தங்களுடைய பகுதிகள் தாங்கள் இழந்த பகுதிகளையும் ஆப்கானியர்கள் தாங்கள் இழந்த பகுதிகளையும் கையில கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அப்படி கொண்டு வந்த பகுதிகளை மீண்டும் இவங்க மீட்டெடுக்கணும்ல. புதிய ஆட்சிக்கு வந்துட்டா அவங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரணும்ல. அதுக்காக பல போர்கள் நடக்கும். அதுதான் வந்து அடுத்து இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஒன்ஸ் பாத்திரலாம். ரஜபுத்திரத்து பாலைவனங்களின் ஹுமாயூன் அலைந்து திரிந்த பொழுது அவருடைய மனைவி 1542 ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கிறாங்க. அந்த ஆண்மகன் தான் ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர். 14 வயதுல அவருக்கு முடிசூட்டப்படுது. அக்பர் அரியணை ஏறிய போது இன்னும் வலிமையாக இருந்த ஆப்கானியரும் ரஜபுத்திரரும் பெரும் சவாலாக திகழ்ந்தனர். இருந்த போதிலும் அக்பருக்கு பைரம் கான் அப்படிங்கிற ஒரு தலைச்சிறந்த பாதுகாப்பலை பெற்றிருந்தார். இரண்டாம் பானிபட் போர். தில்லியில் வீற்றிருந்த ஷெர்ஷாவின் வழி வந்த ஆப்கானிய அரசன் தான் அடில் ஷா. அவனுடைய இந்து படைத்தளபதியான ஹெமு முகலாயர்களுக்கு எதிராக ஆப்கானியர்கள் படைகளுக்கு தான் தலைமை ஏற்று செல்ல அனுமதிக்குமாறு அரசனை கேட்டுக்கொண்டான். அரசனும் ஊக்கம் தரவே ஹெமு முதலில் குவாலியர் கைப்பற்றி அதன் முகலாய ஆளுநரை வெளியேற்றினார். அடுத்து எவ்வித எதிர்ப்புமின்றி ஆக்ராவையும் கைப்பற்றுகிறார். ஹெமு தாராளத்தன்மை தில்லியை கைப்பற்றும் பொழுது பலம் வாய்ந்த எதிரிகளை வெல்ல உதவியது. அக்பர் 1556 ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியை நோக்கி புறப்பட்டு ஹெமு இரண்டாம் பானிபட் போரில் சந்திக்கிறார். போர் ஹெமுவுக்கு சாதகமாக முடியவிருந்த நிலையில் தருவாயில் அவருடைய கண்ணில் அன்பொன்று எய்து மயக்கமுற்று கீழே விழுகிறார். தலைமை இல்லாத அந்த ஆப்கானிய படைகளை முகலாய படைகள் வெற்றி பெற்றன. ஹெமு கைது செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார். இவ்வெற்றி அக்பர் ஆக்ராவை மற்றும் தில்லியின் அதிபதியாக்கியது. முகலாய பேரரசு மீண்டும் நிறுவப்படுகிறது. அக்பரும் பைரம் கானும். அக்பர் ஒரு வெற்றியாளராக வட இந்தியா முழுவதும் வாகைச்சூடி வலம் வந்தார். அக்பரின் முதல் 4 ஆண்டுகளில் ஆட்சி காலத்தில் பகரா ஆளுநராக பைரம் கான் கீழ் நாடு குவாலியர், அஜ்மீர் உட்பட்ட காபூலில் இருந்து ஜான்பூர் வரை விரிவடைந்திருந்தது. அதாவது காபூர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க இருந்து ஜான்பூருங்கிறது இங்க இருக்கக்கூடியதுதான். சோ இந்த பகுதிகள் எல்லாமே பைரம் கானுடைய கையில இருந்துச்சு அப்படின்றாங்க. அதாவது மாலவம் இருக்காது.
இந்த பகுதிகள் மட்டும், இந்த ஒரு சில பகுதிகள் மட்டும் இவங்களோட கைகள்ல பைரம் கானால இந்த பகுதிகள்லாம் பிடிக்கப்பட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? சோ மீதி இந்த பகுதிகள்லாம் மறுபடியும் எடுக்கிறோம்ல, அதுக்காக அக்பர் வந்து போராடி இருப்பார். அதுதான் அடுத்த பகுதியில நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அதான் தன் சாதனைகளின் காரணமாக பைரம்கான் தன் போன்ற ஏனைய பிரபுக்களுடன் ஏளனத்துடனும் இருமாப்போடும் நடந்து கொள்ள துவங்கினார். இதனால் கோபம் கொண்ட அக்பர் பைரம்கானை பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதன் விளைவாக பைரம்கான் கலகம் செய்து அக்பர் சாதுர்த்தியமாக கையாண்டார். இறுதியில் அக்பர் முன் ஒப்படைக்கப்பட்ட பைரம்கான் மெக்காவுக்கு அக்பரின் அறிவுரையின்படி புறப்பட்டார். செல்லும் வழியில் ஆப்கானியன் ஒருவனால் கொல்லப்பட்டார். இது வந்து ஆனா நம்மளுக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கும் பொழுது அக்பருடைய சூழ்ச்சியினாலதான் வந்து போற வழியில கொண்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கிடையாது. சோ ஆப்கானியர்களோட இந்த ஹெமு அப்படிங்கிற படையோட எல்லாம் போர் தொடுத்தார் அல்லவா பைரம் கான். சோ அப்ப ஆப்கானியர்கள் இவர் மீது கடும் கோபத்தோட இருந்திருப்பாங்க. ஏன்னா ஆப்கானியர்கள் தங்களுடைய பகுதிகளை இழப்பதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பைரம் கானுடைய சப்போர்ட் தான். சோ அதனால அந்த பைரம் கானை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கும் பொழுது இவர் மெக்கா போகும்பொழுது அந்த வழியில கொண்டிருப்பாங்க. பைரம் கானுடைய குடும்பத்தை தில்லிக்கு அழைத்து வரப்பட்டு பைரம் கானுடைய மகனான அப்துல் ரஹீம் அறிவு கூர்மை மிக்க ஒரு மேதையான கான் என்ற பட்டத்துடன் அக்பருடைய அவையில ஒளிர்ந்தார். சோ பைரம் கானுடைய மகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் ரஹீம். இவருக்கு வந்து கானான் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட அரியணையில அக்பருடைய அவையில வைத்திருக்கிறார். ஓகேங்களா? சோ இப்படி பைரம் கானுடைய குடும்பத்தை டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார். அடுத்தது அக்பருடைய படையெடுப்புகளை பத்தி கொடுத்திருக்காங்க. அக்பர் மிக பெரும் வெற்றி படையெடுப்புகள் மூலமாக மகத்தான ஒரு பேரரசுக்கான அடிக்கல்லை நாட்டினார். 1562ல மாலவம் பாஜ் பகதூரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு அவர் அக்பரின் அரசவையில் ஒரு மன்சப்தார் ஆக்கப்படுகிறார். அதாவது மாலவ பகுதி அப்படிங்கிறது இந்த பகுதி. சோ நம்ம சொன்னோம் காபூல்ல இருந்து ஜான்பூர் வரைக்கும் இப்ப அக்பருடைய கையில இருக்கு. ஏன்னா பைரம் கானுடைய ஹெல்ப்னால. ஓகேங்களா? அப்ப மீதி இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் கைப்பற்றணும் அல்லவா? அதாவது காபூல்ல இருந்து இந்த பகுதிகள் எல்லாமே இருக்கு. காஷ்மீர் கூட கிடையாது. ஓகேங்களா? காஷ்மீர்லாம் வந்து பின்னாடி அக்பர் தான் வந்து பிடிப்பாரு. சோ இந்த நேர்கோட்டு பகுதி இருக்கு. அப்ப இந்த மாலவ பகுதியை கைப்பற்றணும். இந்த மாலவ பகுதி, அதுக்கு அடுத்தது இந்த கான்டேஷ் பகுதி, இந்த கோண்டுவானா பகுதி, இந்த அகமது நகர் பகுதி. அகமது நகர் வந்து சந்த் பிவி அப்படின்னு கேட்டவங்க கிட்ட இருக்கும். இந்த கோண்டுவானா பகுதி வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா துர்காவதி அப்படிங்கிறவங்க கிட்ட இருக்கும். இந்த காஷ்மீர் பகுதி இருக்கு. அடுத்தது இந்த அஜ்மீர், இந்த ராஜஸ்தான் பகுதி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல சித்தூர் ஆட்கள் இருப்பாங்க. சோ சித்தூர் ரஜபுத்திரத்திற்கிட்ட இருந்து அந்த பகுதியை மீட்டெடுக்கணும். சோ எல்லாம் மீட்டெடுத்து தான் இங்க உங்களுக்கு ஷேட் பண்ணி காட்டிருக்காங்க பாருங்க. அக்பர் எவ்வளவு பெரிய பகுதிகளை ஆட்சி செஞ்சாங்கன்னு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றப்பட்டது. சோ அதுதான் எப்படி கைப்பற்றினாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ 1762ல மாலவ பகுதி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பாஜ் பகதூர் அப்படிங்கிற அரசன் கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட இருந்து 1562ல இந்த மாலவ பகுதியை, அதாவது இந்த மத்திய பகுதியான இந்த மாலவ பகுதியை கைப்பற்றுறாரு. ஓகேங்களா? இப்ப இது வந்து முகலாயர்களுடைய சேர்ந்துருது. அடுத்தது 1764ல இந்தியாவுடைய மையப்பகுதியில் இருந்த கோண்டுவானா அதன் ராணி துர்காதேவி அம்மையாரிடம் மகன் வீர் நாராயணன் ஆகியோருடனான கடும் போருக்கு பின் கைப்பற்றப்பட்டது. அதாவது கோண்டுவானா பகுதி அப்படிங்கிறது இந்த பகுதிகள் எல்லாமே சேர்த்ததுதான் கோண்டுவானான்னு சொல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதிங்கிறது துர்காதேவியோட மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா வீர் நாராயணன். சோ அவங்க கிட்ட இருக்கு. அப்ப இந்த பகுதிகளையும் அக்பர் இணைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அதனால இவர்கள் மீதும் போர் தொடுத்து இந்த பகுதிகளையும் கைப்பற்றுறாங்க. ஆனா இந்த பகுதிகளை கைப்பற்றினது மத்த பிரபுக்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா துர்காதேவி வந்து நல்ல மனம் படைத்தவர்கள். அது மட்டும் இல்லாம அக்பருக்கு எந்த ஒரு தீங்கையும் அவர்களால் நிகழவில்லை. இருந்த போதிலும் அக்பர் வந்து இந்த நிலப்பரப்பை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்றாருன்னா இந்த பகுதிகள் எல்லாத்தையும் ஆட்சி செய்யணும்னு நினைச்சு படையெடுக்கிறாரு. சோ அது இந்த பகுதிகளையும் கைப்பற்றிட்டார். எல்லாருக்கும் பிடிக்கலனா கூட அவர் கைப்பற்றத்தான் செஞ்சார். ஓகேங்களா? சோ அதுதான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மேவார் அரசனான ராணா உதய் சிங் சித்தூரை இழப்பதற்கு முன்பு கடுமையாக போரிட்டார் அப்படின்றாங்க. 6 மாத கால முற்றுகைக்கு பின்னர் சித்தூர் கைப்பற்றப்பட்டது. சோ இந்த மேவார் பகுதி அப்படிங்கறதா இந்த சித்தூர் ராந்தம்பூர் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ரஜபுதினம், அதாவது இந்த மேவார் பகுதி, இந்த நான் சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்க, இதுதான் மேவார் பகுதின்னு சொல்லக்கூடியது. இந்த மேவார் பகுதியில இருக்கக்கூடியதா சித்தூர், அந்த மாதிரி அஜ்மீர் பகுதி, இது எல்லாமே. சோ அந்த சித்தூருடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பருடைய காலத்துல ராணா உதய் சிங் அவர்கள் வந்து ஆட்சி செய்யறாங்க. சோ இவங்க கிட்ட இருந்து கடுமையான போரிட்டு தான் அந்த சித்தூர் பகுதியை வந்து இவரு கைப்பற்றாரு.
சோ அதுக்கு அடுத்தது 6 மாத கால முற்றுகைக்கு பின்னர் சித்தூர் முழுமையாக கைப்பற்றப்பட்டது. ராணா உதய்சிங் என்ன பண்றாருன்னா குன்றுகளுக்குள் பின்வாங்க அவரது இந்த மாதிரி அக்பர் வந்து இந்த ராணா உதய்சிங் மேல போய் படையெடுத்து அந்த பகுதியை கைப்பற்ற போகும்பொழுது ராணா உதய்சிங் வந்து பின்வாங்கிடுவாரு. ஆனா அவருடைய படை தளபதிகள் பின்வாங்க மாட்டார்கள். அந்த 2 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரஜபுத்திர வீரர்கள் இப்போரில் இவ்விருவரும் ஜெய்மால் பட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தளபதிகள் வந்து தன்னுடைய தலைவரே பின்வாங்கிட்டா கூட இவங்க படைய வந்து பின்தொடராம தொடர்ந்து அக்பரோட போரிட்டு கொண்டே இருப்பாங்க. சோ அப்படி அந்த நடந்த போர்ல கிட்டத்தட்ட 30,000 வீரர்கள் ரஜபுத்திர வீரர்கள் வந்து இறந்திருப்பாங்க. சோ இவங்களுடைய அந்த தலைவரே பின்வாங்கினா கூட அவங்க துணிச்சலோட அந்த போரை வந்து எதிர்த்து கொண்டு போட்டியிட்டதனை கண்ட அந்த அக்பர் என்ன பண்ணுவார்னா அக்பருடைய அரண்மனையில ஜெய்மாலுக்கும் பட்டாவுக்கும் சிலை வைப்பார். அதுதான் அவர்களுடைய நினைவாக அக்பர் வந்து ஆக்ரா கோட்டையுடைய வாயில்ல முக்கிய வாயில்ல இந்த ஜெய்மாலுக்கும் பட்டாவுக்கும் சிலை நிறுவுவார். இது வந்து ஒரு முக்கியமான ஓகேங்களா. சித்தூர் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து ரஜபுத்திர அரசர்களான ராந்தம்பூர், கலிஞ்சார், பிக்கானீர், ஜோத்பூர், ஜெய்சல்மார் ஆகியவையும் சரணடையுது. சோ பல ரஜபுத்திர அரசர்களும் வந்து ரஜபுத்திரம் அப்படின்னா ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடியது ரஜபுதினம். ஓகேங்களா. அங்க இருக்கக்கூடிய அரசர்களும் ரஜபுத்திரர்கள் தான். அது இல்லாம இந்த கலிஞ்சார் பகுதி, குவாலியர் பகுதி, ஜான்பூர்லாம் இங்கதான் இருக்கும். இந்த ஜான்பூர் பகுதி இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களும் வந்து ரஜபுத்திரர்கள் தான் சொல்லுவாங்க. சோ இந்த பகுதிகள் சித்தூர் கைப்பற்றப்பட்ட உடனே வந்துட்டு இவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போய் சரணடைஞ்சிடுறாங்க. வேணா சாமி நீயே வச்சுக்குப்பா அப்படின்னு சொல்லி நான் உங்க கீழே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிடுறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய இந்திய பகுதியில் கீழ்ப்படிய வைத்த பின்னர் அக்பர் தனது கவனத்தை செல்வ செழிப்பு மிக்க கடல்சார் வணிகத்திற்கு புகழ்பெற்ற குஜராத் மீது செலுத்துகிறார். அதன் அரசன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முசாபர் ஷா 1573 குஜராத்தை கைப்பற்றார். அதாவது இப்ப என்ன பண்ணாரு, இங்க எல்லாத்தையும் கைப்பற்றிட்டார். இதெல்லாம் முன்னாடியே அவர் கையில இருந்துச்சு. இந்த பகுதிகள், இந்த ரஜபுத்திர பகுதிகள் எல்லாமே இவருக்கு கீழே வந்துருச்சு. மாலவமும் வந்துருச்சு. சோ இப்ப இவரோட அரசு இப்படி வந்துருச்சு. ஓகேங்களா. சோ இப்படி இருக்கிறதுல இந்த குஜராத் பகுதி இன்னும் இருக்கு. குஜராத் பகுதி ஒரு முக்கியமான வணிகத்தல பகுதி. சோ அப்ப அதையும் கைப்பற்றணும் அப்படிங்கறதுனால இதை ஆட்சி செய்யறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முசாபர் ஷா அவர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மன்னன் கிட்ட இருந்து அவனை எதிர்த்து போர் தொடுத்து இந்த பகுதிகளையும் இவரு 1573 கைப்பற்றுறாரு. ஓகேங்களா. சோ இதுதான். அடுத்தது குஜராத் தக்காணத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு ஏவுதளமாக மாறுது. ஏன்னா இப்போ இவருடைய படையானது எப்படி இருக்கு, இந்த பகுதி எல்லாமே தலைவர் கையில வந்துருச்சு. ஓகேங்களா. சோ இப்படி இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் மேல காஷ்மீர் இருக்கு, இந்த ஆண்ட வங்காள பகுதி இருக்கு, இந்த ஆண்டு இந்த தக்கான பகுதி இருக்கு. சோ இப்ப இததான் வந்து இவர் அடைய போறார். சோ அதுக்கு என்னென்னலாம் பண்றாரு அப்படின்றத பாருங்க. பீகார், வங்காளம் ஆகிய பகுதிகளை ஆண்டு வந்த தாவூத் கான் அக்பரால் தோற்கடிக்கப்பட்டு அவ்விரு பகுதிகளையும் 1576 முகலாய பேரரசோட இணைச்சுக்கிறாங்க. அப்ப 1573 குஜராத் அவுட். அடுத்தது கிழக்கு பகுதியில இன்னும் மிச்சம் இருக்கிறது வங்காளமும் பீகாரும் தான். அதையும் 1576 தாவூத் கான் கிட்ட இருந்து அக்பர் என்ன பண்ணிடுறாரு, கைப்பற்றிட்டாரு. சோ அப்ப இந்த பகுதிகளும் ஒளிந்து விட்டது. அப்ப மீதி இருக்கிற இந்த பேலன்ஸ் கீழே இருக்கிறதுதான். சோ இப்ப தக்கான பகுதிகளை நோக்கி இவர் வராரு. சோ அதுதான் அடுத்து நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. ராஜா மான்சிங், பகவான் தாஸ் ஆகியோரின் உதவியுடன் அக்பர் காபூலை சேர்ந்த மிர்ஷா ஹக்கீமை தோற்கடித்தார். காஷ்மீரையும் சிந்துவையும் அக்பர் கைப்பற்றியதும் வடமேற்கில் அவருடைய பேரரசை வலுப்படுத்தியது. சோ இவருடைய படைகள் அவையில இருந்தவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா படைத்தளபதிகள்னா ராஜா மான்சிங், அவருடைய அப்பாவான பகவான் தாஸ். சோ இவங்களுடைய உதவியோட அக்பர் என்ன பண்றாருன்னா காபூலை சேர்ந்த மிர்ஷா ஹக்கீமை வந்து தோற்கடிக்கிறாரு. தோற்கடிச்சு காஷ்மீரையும் சிந்து பகுதியும் கைப்பற்றாரு. சோ இப்ப மேலையும் அவுட். சோ அப்ப மேலையும் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறது என்னதான், கீழதான். ஓகேங்களா. சோ அதுதான் அடுத்து இருக்கும். வட இந்தியாவை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைத்த பின்னர் அக்பர் தக்காணத்தின் மீது கவனம் கொண்டார். அக்பருடைய படைகள் 1591 காண்டேஷ் பகுதியை கைப்பற்றது. 1596 சந்த் பீவியிடம் பெரார் பகுதியை கைப்பற்றப்படுது. இவ்வம்மையாரின் அகமது நகர் நிஜாம் ஷாகி வம்சத்தைச் சேர்ந்த தம் உடன்பிறப்பின் மகனான முஜாபர் ஷாவினுடைய பகர ஆளுநராக அகமது நகரை தாக்கி முகலாய படைகளை எதிர்த்து வீரத்தோடு போராடினார். 1600 அகமது நகர் அரசின் ஒரு சில பகுதிகள் முகலாய படைகளின் கைவசமானது. 1604 செப்டம்பர் அக்பர் வந்து செப்டம்பர் மாதத்துல அக்பர் நோய்வாய்ப்படுறாரு. 1605 அக்டோபர் மாதம் அவர் இறந்துருவாரு. ஓகேங்களா. சோ இதுதான் வந்து அக்பரை குறித்தது.
சோ இந்த குஜராத்தோடைய ஆட்சி செஞ்சாங்க பாருங்க, இவர்தான் வந்து முஷாபர் ஷா. இவர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷாகி வம்சத்தை சேர்ந்தவர், நிஷாம் ஷாகி வம்சத்தை சேர்ந்தவர். சோ இந்த நிஷாம் ஷாகியோடைய உடன்பிறப்புடைய மகன் தான். சோ இந்த இவங்களுடைய மகன் தான் வந்து யாருன்னு மகன் தான் வந்து முஷாபர் ஷா. அதாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அகமது நகருடைய ஆளுநராக யார் இருக்காங்க அப்படின்னா சந்த் பிவி. சந்த் பிவியோடைய உடன் பிறந்தவருடைய மகன் தான் இந்த குஜராத் பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த ஷாகி வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? சோ இப்போ சந்த் பிவி வந்து இந்த முஷாபர் ஷாவுடைய ஒரு ஆளுநரா தான் வந்து செயல்படுறாங்க அகமது நகர்ல. சோ அப்படி அந்த அகமது நகரை அக்பருடைய படைகள் தாக்கும் பொழுது அதனை எதிர்கொண்டு அந்த பகுதிகளை முழுமையாக அக்பரால கைப்பற்ற முடியல. பட் இருந்தாலும் ஒரு சில பகுதிகளை கைப்பற்றாரு. சோ இப்படித்தான் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இழக்கப்படுது. பெரார் பகுதியும் அவர் கைப்பற்றியிருப்பார். சோ இப்ப எல்லா பகுதியும் கைப்பற்றியாச்சு. அக்பர் 1604 நோய்வாய்ப்படுறாரு. 1605 இறக்குறாரு. ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப இவருடைய இந்த கைப்பற்றல் படையெடுப்புகளை பத்தி மட்டும்தான் பார்த்தோம். ஆனா இவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த முக்கியமான அம்சம், அதாவது சீர்திருத்தங்கள், நடவடிக்கைகள், நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அப்ப சமூகம் எப்படி இருந்தது அப்படிங்கறத அடுத்து நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. ரஜபுத்திர கொள்கை. இந்துக்களுடைய நல்லெண்ணத்தை பெறுவதற்காக அக்பர் மனமார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டார். முஸ்லிம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியை, தலைவரி, இந்திய புனித யாத்திரை மீது விதிக்கப்பட்டிருந்த வரியையும் நீக்கினார். இது ரொம்பவே முக்கியமானது. அக்பர் வந்து எல்லா மதத்தையும் போற்றினார் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்ததுதான். சோ அப்போ அந்த இந்துக்கள் மீது, அதாவது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் செலுத்தக்கூடிய அந்த தலைவரியை நீக்குகிறார். குத்புதீன் ஐபக் காலத்துல போடப்பட்ட அந்த ஜிஸ்யா வரியானது அக்பருடைய காலத்துல டெல்லி சுல்தானியத்துல விதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தான் ஆண்டாங்க. சோ அவங்கள் படி, அந்த முஸ்லிம்கள் இதுபடி, ஷரியா படி இந்த இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்த வரியை செலுத்தணும்னு இருந்துச்சு. சோ அப்படிங்கும் பொழுது இந்த தலைவரியை அக்பர் வந்து முதலா நீக்குறாங்க. சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, எப்படி முஸ்லிம்கள்லாம் ஒரு புனித பயணம் மேற்கொள்றாங்களோ அதே மாதிரி இந்துக்களுக்கும் புனித யாத்திரை இருந்துச்சு. சோ அப்ப அந்த புனித யாத்திரை வரியையும் நீக்குறாரு. சோ இது மட்டும் இல்லாம அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போர் தொடுத்து போறாங்கன்னா அந்த எதிரி படை வந்து தோல்வியுற்றுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படை வீரர்களை படை கைதிகளா கொண்டு வந்து தங்களுக்கு அடிமையா மாத்திருவாங்க. சோ அந்த மாதிரியான முறையுமே வந்து இவர் கைவிற்றாரு. மேலும் இந்து விதவைகள் பின்பற்றிய அந்த உடன்கட்டை ஏறும் முறையும் ஒழிக்கப்பட்டது. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குப்தர்கள் காலத்துலதான் முதல்ல இந்த சதிங்கிற உடன்கட்டை ஏறும் வழக்கம் நம்மளுடைய வரலாற்றுல பதிவாயிருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த சதிங்கிற வழக்கம், அதாவது குப்தர்கள் காலத்துல தொடங்கிய அந்த ஜிஸ்யா வரி, சதிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கம், இது ரெண்டுமே அக்பருடைய காலத்துல ஒழிக்கப்பட்டது. அடுத்தது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அதாவது தன்னுடைய நிலப்பரப்புகளை விரிவுபடுத்தணும். அப்படிங்கும்போது எப்படியெல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னா, ஒண்ணு போர் தொடுக்கலாம், இன்னொன்னு என்ன பண்ணலாம், திருமண உறவுகள் மூலியமா கைப்பற்றலாம். சோ அப்படிங்கும் பொழுது ஒரு திருமண உறவை மேற்கொள்கிறாரு. சோ அப்ப பல இந்து பெண் அரசிகளை எல்லாம் ரஜபுத்திரர்களுடைய மகள்களை எல்லாம் திருமணம் செய்து கொள்கிறார். சோ அதுலதான் முக்கியமான ஒரு விஷயம் இங்க கொடுத்திருப்பாங்க. ரஜபுத்திர அரச குடும்பங்களோடு திருமண உறவை மேற்கொள்ளுதல், அரசவையில் அந்த எந்த ரஜபுத்திர அரசருடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு உயர் பதவிகளை தன்னுடைய அரசவையில கொடுக்கறது, அதையும் வந்து பண்ணிருக்காரு. சகிப்புத்தன்மை கொண்ட மத கொள்கையானது பண்பாட்டு ரீதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் மக்கள் ஒருங்கிணைவதை உறுதி செய்தது. அக்பருக்கு முன்னரே பல முஸ்லிம் அரசர்கள் ரஜபுத்திர இளவரசிகளை திருமணம் செய்திருந்தார்கள். சோ இந்த ரஜபுத்திர இளவரசிகளை அக்பருக்கு முன்னாடியே பல பேர் வந்து இந்துக்களை வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க ஆட்சியாளர்கள். இருந்தாலும் இப்போ வந்து இவர் வந்து எதற்காக பண்ணுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசை வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசாக செயல்படணும். அது மட்டும் இல்லாம ஒரு மிக பரந்த ஒரு அரசாக இருக்கணும். எல்லாரும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருந்துட்டாங்கன்னா, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த பெண் வீட்டார் குடும்பம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு கீழே வந்துரும். சோ அந்த பகுதிகளில் எந்த ஒரு கலகமும் இருக்காது. அந்த பகுதிகளை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு போர் தொடுக்கணும், ஏதாவது ஒண்ணு நடந்துரும் அப்படின்னு பயப்படவே தேவையில்லை, நிம்மதியா இருக்கலாம். சோ அதனால வந்து பல திருமண உறவுகள் நடக்குது. ஆனால் அக்பர் பரந்த மனப்பான்மையோடு இக்குடும்பங்களோடு நெருக்கமான உறவினை மேற்கொண்டு இந்த திருமணங்கள் இருவேறு பண்பாடுகளையும் இணைக்கின்ற ஒரு சக்தியாகவும் மாறுது அப்படின்றாங்க. அக்பர் யார கல்யாணம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அக்பர் ஆம்பர் நாட்டு அரசர். இந்த ஆம்பர் நாடு முதல் கொண்டு ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் அப்படியே மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கான். அக்பர் ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மலுடைய மகள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்காபாய். அந்த ஹர்காபாய் தான் பின்னால ஜோதா அக்பர்னு அறியப்படக்கூடியவர்கள். சோ அவர்களை திருமணம் செய்துக்கிறாங்க. சோ இந்த அக்பருக்கும் ஹர்காபாய்க்கும் பிறக்கக்கூடியவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் அவர்கள், ஷலீம்னு அழைக்கப்படக்கூடிய ஜஹாங்கீர் அவர்கள். ஓகேங்களா? சோ அதான்
மேலும் பிக்கானீர், ஜெய்சல்மார் ஆகிய ரஜபுத்திர அரசுகளின் இளவரசிகளையும் திருமணம் செய்து கொண்டார். சோ இதோட மட்டும் இல்ல, பிக்கானீர்லயும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஜெய்சல்மாருடைய ரஜபுத்திர அரச வம்சத்துல வந்த பெண்களையும் இவர் திருமணம் செய்துக்கிறார். பல திருமணங்கள் நடக்கும், ஒரு திருமணம் எல்லாம் கிடையாது, பல திருமணங்கள் நடந்துச்சு. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி அக்பருக்கும் ஹர்காபாய்க்கும் பிறந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சலீம். அதாவது பின்னால ஜஹாங்கீர்னு அறியப்பட்ட இந்த சலீம் பிறக்கிறாரு. இந்த சலீம் வந்து யார கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதாபாயோடைய தமையன் யாருன்னு பாத்தீங்கன்னா பகவந்தாஸ். அதாவது என்னன்னா ராஜா பார்மலுக்கு மகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதா. ஓகேங்களா. அதே மாதிரி இவருக்கு ஒரு மகன் இருக்காங்க, அந்த மகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பகவந்தாஸ். இந்த பகவந்தாஸுக்கு ஒரு மகள் பிறக்குறாங்க. அதாவது அண்ணன் மகளை தன்னுடைய பையனுக்கு வந்து ஜோதா அக்பர் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதுங்களா. சோ ஜோதா அக்பருடைய பையன் தான் சலீம வந்து யாருக்கு கல்யாணம் பண்றாங்கன்னா தன்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சோ அதுதான் வந்து உங்களுக்கு பின்னாடி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஹர்காபாய் பெற்றெடுத்த இளவரசர் சலீம் பின்னர் ராஜா பகவந்தாஸ் மகளை கரம் பிடிக்கிறார். ராஜா பகவந்தாஸுடைய மகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ராஜா பகவந்தாஸுடைய மகளை யாரு சலீம் கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்ப சலீமோடைய மச்சான் யாரு? ராஜா மான்சிங். சோ மான்சிங்குக்கு வந்து அக்பர் காலத்துல இருந்தே, அதாவது மகளை வந்து அக்பர் வந்து தன்னுடைய பையனுக்கு பகவந்தாஸோடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. அப்ப பகவந்தாஸுடைய மகன் இருக்கான் பாரு, அவனுக்கு அரசவையில ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருப்பாரு. அதான் அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி ஆவார். அதாவது தன்னுடைய மருமகளுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா தன்னுடைய மச்சான் பையனும் சொல்லலாம். ஏன்னா அக்பர் வந்து ஜோதாபாய கல்யாணம் பண்ணதுனால பகவந்தாஸ் வந்து மச்சான் பையனுக்கு ஒரு முக்கியமான ஒரு படைத்தளபதிங்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். திருமண உறவு மேற்கொள்ள கூடாது என நினைத்த ரஜபுத்திரர்களுக்கும் அக்பருடைய அரசவையில் உயரிய மரியாதை பெற்றனர். அதாவது இந்த மாதிரி திருமண உறவுனால அரசவையில நல்ல நிலைமையில இருந்தவர்களும் இருக்கார்கள், உயர்ந்த பதவிகள்ல மரியாதையோடு இருந்தவர்களும் இருக்காங்க. திருமண உறவு கொள்ளாமல் கூட அக்பருடைய அரசவையில உயர்ந்த மரியாதையோடு இருந்த ரஜபுத்திரர்களும் இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. அக்பர் ரஜபுத்திர கொள்கை மிகச் சிறந்த இராணுவ தளபதிகளையும் சிறந்த நிர்வாகிகளையும் பேரரசுக்கு வழங்கியது. வருவாய் நிர்வாகத்துல நிபுணத்துவம் உடைய ராஜா தோடர்மால் திவானாக பதவி உயர்த்தப்பட்டார். ராஜா பீர்பால் அக்பர் பெரிதும் விரும்பப்பட்ட நண்பராக இருந்தார் அப்படின்றாங்க. அடுத்தது மேவார் மார்வார் ஆகிய முகலாய பேரரசை எதிர்த்து நின்ற ரஜபுத்திர அரசுகள் ஆகும். ராணா உதய் சிங் மரணத்திற்கு பிறகு, அதாவது மேவார் பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய சித்தூர் பகுதியை ஆட்சி செஞ்சவர் தான் ராணா உதய் சிங். இந்த சித்தூரை எப்படி கைப்பற்றினாருங்கிறத நம்ம பார்த்தோம். சோ அப்ப ராணா உதய் சிங் மறைந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகன் ராணா பிரதாப் சிங் வந்து அக்பரை எதிர்த்து போரிடுவாரு. ஆனா அக்பருடைய அந்த அதிகாரத்தை ஏற்காமல் 1597ல தன்னுடைய மரணம் நிகழும் வரையில தொடர்ந்து போராடுவார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணா உதய் சிங்குடைய மகனான ராணா பிரதாப் சிங். ஓகேங்களா. சோ எப்போ வந்து சித்தூர் கைப்பற்றப்படுது ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்டா இங்க இயர்ஸ் கொடுக்கல, பட் ஆஃப்டர் அக்பர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி நடக்கும் பொழுது 1576ல உதய் சிங் இறந்துட்டாரு. ஆனா ராணா பிரதாப் சிங் அவங்களோட மகன் இருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அக்பரை எதிர்த்து போய் ஒரு போரை பண்ணுவாரு. அந்த போர் தான் வந்து ஹால்டிகாட் போர்னு சொல்லுவாங்க. இதை வந்து உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. இந்த ஹால்டிகாட் போர்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் போர் நடக்குது. சோ இதுல வந்து ராணா பிரதாப் சிங் தோத்துருவாரு. தோத்துட்டு சேத்தக் அப்படிங்கிற ஒரு குதிரை, அவருடைய குதிரை பேர் வந்து சேத்தக். அந்த சேத்தக் அப்படிங்கிற அந்த குதிரையின் மேல ஏறி இவர் வந்து காட்டுல போய் தப்பி ஒளிஞ்சிடறாரு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக. இருந்தாலும் காட்டுக்கே போனா கூட அங்கிருந்து தொடர்ந்து அந்த அக்பரை எதிர்த்துக்கிட்டே இருந்தார். எப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் 1597ல மரணிக்கிறார். சோ அது வரைக்குமே இந்த மாதிரி போரிட்டு கொண்டே இருக்கின்றார் அப்படின்றாங்க. மார்வாரில் ஜோத்பூர் மால்தியோ ராத்தோரின் மகனான அரசர் சந்திராசேன் 1581ல் தாம் இறக்கும் வரை முகலாயர்களை எதிர்த்தார். அதாவது இவங்கெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் உயிர் நீக்கிற வரைக்கும் கூட தொடர்ந்து போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாங்க. அவருடைய சகோதரர்கள் முகலாயர்கள் பக்கம் இருந்து போரிட்டனர். தொடர்ந்து அக்பரின் தலைநகரமாக இருந்தது. பின்னாளில் பதேபூர் சிக்ரி எனும் புதிய தலைநகரை அக்பர் உருவாக்கினார். கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலர்ல இருந்தாலே அதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ அக்பர் வந்து என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய தலைநகர் ஆக்ரால இருந்து பதேபூர் சிக்ரிக்கு மாத்துவாரு. சோ அதான் தற்போது கைவிடப்பட்ட நகரமாகத்தான் இந்த பதேபூர் சிக்ரி இருக்கு. ஆனா ஒரு அழகான நகரமாக இருக்கிறது. இங்கதான் வந்து புலந்தர் வாசா அதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா. மற்ற கட்டிடங்களும் அக்பரால நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்களும் இங்க இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது அக்பருடைய காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மன்சப்தாரி முறை.
இது நம்ம ஆல்ரெடி 7th டீட்டெயில்டா தான் படிச்சோம். இந்த மன்சப்தாரி முறை யாருடைய காலத்துல உருவாக்கப்படுது அப்படின்னா அக்பருடைய காலத்துலதான் உருவாக்கப்படுது. அப்ப மன்சப்தாரி முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரபுக்கள், குடிமைப்பணி சார்ந்த ராணுவ நிர்வாக அதிகாரிகள், சோ இவங்க எல்லாருமே, அதாவது பிரபுக்கள், குடிமை பணியில இருந்த அதிகாரிகள், அதுக்கடுத்து ராணுவ பணியில இருந்த அதிகாரிகள், இந்த மாதிரி 3 நிர்வாகமா இருந்ததை ஒருங்கிணைத்து ஒரே நிர்வாகமா கொடுத்துட்டாங்க. சோ எல்லாத்தையுமே நீங்க இப்ப குடிமை பணியும் ஒருத்தன் தான் பாத்துக்கணும், அவனேதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ நிர்வாகத்தையும் பாத்துக்கணும், அவனேதான் மத்த கருவூலம் வருவாய் தொடர்பான செய்திகளையும் அவன் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும், அதாவது குடிமை பணி அப்படின்னா நாட்டுல நடக்கக்கூடிய இந்த கொலை, களவு, எந்த ஒரு குற்றமும் நடக்காத மாதிரி பாக்குறது. அடுத்தது வருவாய் அப்படின்னா அந்த நிலத்துல வரக்கூடிய அந்த வருவாயில இருந்து ஒரு பகுதியை அவங்க எடுத்துக்கிட்டு மீதி வந்து அரசனுக்கு, கருவூலத்துக்கு அந்த வளத்தை சேர்க்க வேண்டும். ராணுவ பகுதி நிர்வாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மற்ற நாட்டு படை வீரர்கள் வந்து நம்ம நாட்டு மேல போர் தொடுக்குறாங்கன்னா அப்ப ஒரு படையை அனுப்பி அந்த போரில் உதவி செய்யணும். இந்த மாதிரி 3 விஷயத்தையும் ஒரே பர்சன் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராரு. அதுதான் வந்து இந்த மன்சப்தாரி முறை. சோ மன்சப்தார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்கி ஒவ்வொருவருக்கும் மன்சப்தார் பட்டம் வழங்கப்படும். சோ இந்த மன்சப்தார் அப்படிங்கிறது சாட், சவார் அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிப்பாங்க இந்த மன்சப்தாருடைய தகுதிய. சாட் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வீரர்கள், ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அவங்களுடைய சாட் ரேங்க் வந்து இருக்கும். அதுவே சவார் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க கீழே இருக்கக்கூடிய குதிரைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து. அப்ப வீரர்களுடைய எண்ணிக்கையும் குதிரைகளுடைய எண்ணிக்கையும் பொறுத்துதான் அந்த மன்சப்தார் ரேங்க் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது உயர்ந்த மன்சப்தாரா இல்ல குறைந்த தகுதி குறைந்த மன்சப்தாரா அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வீரர்கள், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த குதிரைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்துத்தான் அமையும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு மன்சப்தாரின் உயர்வும் தாழ்வும் நிர்ணயம் செய்யப்படுவது அவர்களிடம் இருக்கக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கை, குதிரை மட்டும்தான். மன்சப்தாரி முறையானது பிரபுக்கள் இனக்குழு தளத்தை பல்வகைப்பட்டதாக மாற்றி அமைத்தது. அக்பரின் தொடக்க காலத்தில் பிரபுக்கள் முற்றிலுமாக மத்திய ஆசியாவை சேர்ந்தவர்களாகவும் பாரசீகத்தை சேர்ந்தவர்களாகவும் மட்டுமே இருந்தனர். அக்பருடைய தொடக்க கால ஆட்சியில வந்து, ஏன்னா இவங்க பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் அக்பருடைய அந்த வம்சாவளி. சோ அப்ப அந்த பாரசீக பிரபுக்களும் இந்த மத்திய ஆசியா பகுதிகள், அதாவது நம்ம பார்த்தோம் துருக்கி மங்கோலியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அப்ப துருக்கி பகுதியில இருக்கவங்களும் இந்த மத்திய ஆசிய செங்கிஸ்கானுடைய வழிவந்தவர்களும் தான் பிரபுக்களாக இங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அக்பருடைய பின்னால இந்த மன்சப்தாரி முறை அறிமுகமானதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரஜபுத்திரர்களும் ஷேக் தாக்குன்னு அழைக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்களுக்கும் அந்த பிரபுக்களுடைய வரிசையில இடம் கிடைக்குது. ஓகேங்களா. மன்சப்தார்களுக்கு ஊதியங்கள் வந்து பணமாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா ஒரு சிலர் வந்து பணமா பெற்றுக்கொண்டாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா நிலமாக பெற்றுக்கொண்டார்கள். அதாவது பணமாவும் பெற்றுக்கொள்வார்கள் மன்சப்தார்கள். தங்களுடைய படையை பாதுகாப்பதற்காக மன்சப்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பணமாவும் ஊதியத்தை பெற்றாங்க. பணமா பெற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலத்துல ஒரு குறிப்பிட்ட நிலத்தை அரசன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மன்சப்தாருக்கு கொடுத்துருவாங்க. அந்த நிலத்துல என்ன வருவாய் வருதோ அதை வச்சு நீ இந்த படையை பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சோ அப்படி கொடுக்கக்கூடிய அந்த நிலத்திற்கு தான் ஜாகீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி தன்னுடைய ஊதியத்தை நிலமாக பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகீர்தாரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார்கள். ஓகேங்களா. தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து ஒரு மன்சப்தார் பணம் வசூலித்துக் கொள்ளலாம். இந்த ஜாகீர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டனர். இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த மன்சப்தார் பதவியானது ஒரு பரம்பரை பதவியாக இல்லை அக்பரோட காலத்துல. சோ ஒரு மன்சப்தார் இறந்து போயிடுறாரு அப்படின்னா அடுத்து அவனுடைய பிள்ளைகள் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது. இறந்துட்டாங்க அப்படின்னா அது நேரடியாக என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த படையும் அந்த படை வீரர்களும் அங்க அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நிலங்களும் மறுபடியும் அரசுக்கே சொந்தமாயிரும். மறுபடியும் அந்த வீரர்களையும் படைகளையும் இன்னொருத்தருக்கு அந்த அரசு தான் வந்து அசைன் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரியாகத்தான் இருந்தது. அதான் மன்சப்தார் பதவியானது பரம்பரை உரிமை சார்ந்தது அல்ல. ஒரு மன்சப்தார் மரணம் அடைந்து விட்டால் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜாகீரை அரசு வந்து என்ன பண்ணும், உடனடியாக கையகப்படுத்தி விடும் அப்படின்றாங்க. அடுத்தது அக்பருடைய மத கொள்கை. அவ்வளவுதான், கடைசி கட்டத்தை நெருங்கியாச்சு. அக்பருடைய மத கொள்கை அப்படிங்கிறது, அக்பர் வந்து ஒரு வைதிக முஸ்லீம் அப்படின்னு அனைவரும் அறிந்ததுதான். சோ என்னதான் தான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சூஃபி தத்துவங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக ஒரு இணக்கமான போக்கை மேற்கொண்டார் அப்படின்றாங்க. சூஃபிய தத்துவங்கள் அவர் படிக்கும் பொழுது பல கருத்துக்களை தெரிவிச்சுக்குது. அதே மாதிரி பிற மதத்திலயும் இந்த மாதிரி ஒரு சிறந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிற மதத்தாளர்களையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு ஒரு நல்ல அரசாங்கம், ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசாக இல்லாமல் மதச்சார்பற்ற ஒரு அரசாக அந்த அரசு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர் பல முயற்சிகளை பண்ணாரு. பல மதங்களை கடைபிடிப்பதை விட ஒரே மதமாக, ஒரே மதத்தை பின்பற்றுவ ஒரே கடவுள் கோட்பாட்டையும் இவர் கொண்டு வரணும்னு நினைச்சார். அதுதான் அடுத்து கொடுத்திருப்பாங்க. ஏனைய மதங்கள் தொடர்பான கோட்பாடுகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவராக அவர் அனைவருக்கும் அமைதி,
சொல் ஈக்குவல் எனும் தத்துவத்தை பரப்புரை செய்தார். அதாவது இந்த மதத்தின் காரணமாக பல பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால எல்லாருக்கும் அமைதி அப்படிங்கிற மாதிரி, அனைவருக்கும் அமைதி அப்படின்ற சொல் ஈக்குவல் அப்படிங்கிற தத்துவத்தை பரப்பினார். அப்ப எல்லாரும் ஒரே மதத்தை பின்பற்ற வேண்டும். முஸ்லீம் அப்படின்லாம் இல்ல, எல்லா மதத்துல இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களையும் சேர்த்து ஒரு புதிய மதத்தை தோற்றுவிக்க வேண்டும். அந்த மதத்தை மக்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சார். மதங்களுக்கு இடையிலான தொடர்புகள் பற்றி அக்பர் மேற்கொண்ட தத்துவ விவாதங்கள் மீது வெறுப்பு கொண்ட சமகால வரலாற்று அறிஞரான பதானி அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டினார். அதாவது அக்பர் வந்து ஒரு முஸ்லீம், அப்படி இருந்த போதிலும் பல மதங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சிறந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்து கொண்டார். சோ அந்த விவாதங்களை எல்லாம் கேட்டார். சோ அப்படி விவாதங்களை கேட்பதை பார்த்த ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய பதானிக்கு ஒரு வெறுப்பு உருவாகிறது. அக்பர் வந்து முஸ்லீம் மதத்தை இழிவுபடுத்துகிறார், புறக்கணிக்கிறார் அப்படின்னு குற்றம் சாட்டுகிறார் அந்த வரலாற்று அறிஞர். ஓகேங்களா. அடுத்தது அக்பர் இபாதத் கானா என்ற வழிபாட்டு கூடத்தையும் நிறுவனார். தொடக்கத்துல இஸ்லாமிய அறிஞர்கள் மட்டுமே அந்த இடங்கள்ல கூடி அவங்களுடைய ஆன்மீக விஷயங்களை குறித்து விவாதிச்சாங்க. ஆனா பின்னாட்கள்ல இந்த இபாதத் கானால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், ஜொராஸ்ட்ரியர்கள், சமணர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாருமே அங்க நடக்கக்கூடிய அந்த மதம் சார்ந்த அந்த விவாதங்கள்ல பங்கேற்கிறார்கள். இபாதத் கானாவுல நடைபெற்ற அந்த விவாதங்கள் வந்து மதங்களுக்கு இடையே கசப்புணர்வை ஏற்படுத்துது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துல இருக்கக்கூடிய சிறந்த தன்மையினை எடுத்து உரைக்கின்றனர். அப்படி உரைக்கும் பொழுது மற்ற மதங்கள் இருக்கக்கூடிய சிறப்புகளை புரிந்து கொள்ளாமல் ஒரு சிலர்கள் மற்ற மதங்களின் மீது வெறுப்புணர்வை கொள்கிறார்கள். சோ ஒரு கசப்புணர்வானது இந்த விவாதத்தினால நடக்கிறதுனால அக்பர் என்ன பண்றாருன்னா 1582ல அக்பர் அதை நிறுத்திடுறாரு. ஆனால் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அவருடைய முயற்சியை எந்த ஒரு நாளும் அவர் கைவிடவே இல்லை. அதனால அக்பர் என்ன பண்றாருன்னா பல மதத்தாளர்களை கூப்பிட்டு ஒரே இடத்துல வச்சு விவாதிச்சாதானே அந்த பிரச்சனை வருது. சோ அப்போ ஒவ்வொருத்தரையும் நான் தனியாக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்பர் பல்வேறு மதம் சார்ந்த புகழ்பெற்ற ஞானிகளை வந்து என்ன பண்றாருன்னா தனியாக சந்திக்கிறாரு. சோ அப்படி அவர்கள் சந்தித்தவர்களைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. புருஷோத்தன் தேவி அப்படிங்கிறவங்க வந்து இந்து மதத்தை சார்ந்த ஞானிகள். அடுத்தது ஜொராஸ்ட்ரிய மதத்தை சேர்ந்த மெகர்ஜி ராணா அவர்கள், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த போர்த்துகீசியர்கள் அப்பாவிவா, மான்சரட் ஆகிய போர்த்துகீசியர்கள்லாம் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை கூப்பிட்டு விவாதிக்கிறார். உன்னுடைய மதத்துல என்னப்பா சிறப்பானதாக இருக்கு அதை சொல்லு அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஹிர விஜய சூரி சமண மதத்தை சார்ந்தவர். சோ இவங்க கிட்ட எல்லாம் தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்களுடைய மதத்துல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு அந்த உண்மையை முற்பட தெரிஞ்சுக்கணுங்கிறதுல முயன்றிருக்கிறார். இத்தகைய விவாதங்களின் விளைவாக பல்வகைப்பட்ட இப்பெயர்களுக்கு பின்னே ஒரு கடவுள் மட்டும் இருப்பதாக அவர் உணர்றாரு. சோ எல்லாருமே வந்து ஒரு கடவுளை மையப்படுத்தித்தான் இந்த கருத்துக்கள், ஏன்னா எல்லா மதத்திலையும் மோரார்லெஸ் வந்து சேமா தான் இருக்கும் அந்த கருத்துக்கள் எல்லாமே. அப்போ ஒரு கடவுள் தான், இவங்கதான் இப்படி பல விதமாக நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத அவர் உணர்றாரு. சோ அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதற்கு அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌஹித் இலாஹி, அதாவது தீன் இலாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய தௌஹித் இலாஹி அப்படின்னா என்னன்னா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்னு அர்த்தம். கடவுள் ஒருவனே அப்படிங்கறதுதான் பதானி அவர்கள் வந்து அக்பருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா வந்து வெளிப்படுத்துறாங்க. ஓகேங்களா. சோ இதுதான். சோ இது வந்து ஒரு புதிய மதம் அல்ல, ஆனால் இது வந்து சூஃபிய மரபின் ஒரு வகைமுறைன்னு சொல்லலாம். சூஃபிய மரபுல இருக்கக்கூடிய ஒரு வகைமுறை. சோ இதுக்கு வந்து தலைவரா வந்து அக்பரே இருக்காரு. அதுல சீடர்களா பல பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இச்சீடர்கள் குறுமுன் வைக்கும் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அக்பர் சொல்லக்கூடியதா அனைத்தையும் அக்பருடைய அந்த மத பிரிவுல ஜாயின் பண்ணிக்கிறவங்க வந்து பின்பற்றணும். பல்லாயிரக்கணக்கானோர் அக்பரின் சீடர்களாக சேர்ந்தனர். அக்பரின் உண்மையான நோக்கம் மதச்சார்பற்ற கோட்பாடுகளை பல்வேறு நம்பிக்கைகளை சார்ந்தவர்களுக்கு சரி சமமான சகிப்புத்தன்மையும் சம மதிப்பையும் வழங்குவதற்கான ஒரு குறிக்கோளாக கொண்ட ஒரு அரசை உருவாக்குவதுதான். அப்ப சமஸ்கிருதம், அரபிய, கிரேக்க ஏனைய மொழி நூல்களை பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்வதற்கான ஒரு பெரிய மொழியாக்க துறையை அக்பர் உருவாக்கினார். ராமாயணம், மகாபாரதம், அதர்வேதம், விவிலியம், குரான் ஆகிய அனைத்து பாரசீக மொழியிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டது. தௌஹித் இலாஹி, அதாவது தீன் இலாஹி அக்பருக்கு பின்னர் இல்லாமல் போய்விட்டது அப்படின்றாங்க. அதாவது மத்த மதங்கள் இருக்கக்கூடிய அந்த சிறந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சூஃபிய மரபுல வரக்கூடிய ஒரு வழிமுறை மதமாகத்தான் இந்த தீன் இலாஹி அப்படிங்கறது உருவாக்குறாரு. அதுல பல சீடர்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அக்பர் சொல்லக்கூடியதான் அவர்கள் ஃபாலோ பண்ணும், அதையும் எல்லாருமே பின்பற்றுறாங்க. சோ இருந்த போதிலும் இவர் வந்து பல்வேறு மதங்களின் மீது கொண்ட அந்த
மதிப்பின் காரணமாக பல்வேறு மதத்துல இருக்கக்கூடிய புனித நூல்களை வந்து என்ன பண்றாரு, விவிலியம், குரானு, மகாபாரதம், ராமாயணம் எல்லாத்தையும் பாரசீக மொழியில மொழிபெயர்க்க செய்யறாரு. அதற்காக ஒரு மொழியாக்க துறையினையே மொழிபெயர்ப்பதற்காக மொழியாக்க துறையினையே உருவாக்குறாரு. சோ இப்படி இவர் பல மதங்களை ஒன்றிணைக்கணும்னு நினைச்ச அந்த மத சகிப்புத்தன்மை கொள்கையானது இவர் போனதுக்கு அப்புறம் முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது அப்படின்றாங்க. சோ அடுத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் அவர்கள் தான். ஜஹாங்கீரை பத்தி, ஜஹாங்கீர்ல இருந்து ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் இந்த 3 பேருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது, அவர்களுடைய நிர்வாக முறை எப்படி இருந்தது அப்படிங்கறது எல்லாமே நம்ம அடுத்த பகுதியில விரிவா பார்க்கலாம். For more videos, stay tuned with BA Book. Thank you.